தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்று வால்யூம் 6 பார்ட் 1 பாக்கி இருக்கக்கூடிய அந்த பாடங்களை எல்லாம் இன்று திருமதி கிருத்திகா அவர்கள் இன்று நடத்தி முடிக்க இருக்கின்றார்கள். ஆக இன்றுடன் அனைத்து பாடங்களும் சொல்லித்தரப்பட்டு விட்டது. எதுவும் விடப்பட்டதாக நினைவில்லை, அப்படி இல்லை. ஆகவே ஒரு 4 அல்லது 5 தினங்களுக்கு வகுப்புகள் என்பது கிடையாது. நீங்கள் உங்களை ரிவைஸ் செய்து கொள்ள வேண்டும். ஒரு 4-5 தினங்களுக்கு பின்னால் மீண்டும் பல்வேறு விதமான கேள்விகளுடன் நம்முடைய டியூட்டர்கள் மீண்டும் உங்களை சந்திப்பார்கள். ஆக இன்று இந்த செஷனிலே நடக்கக்கூடிய, அதாவது போர்ஷனை முடிக்கக்கூடிய இறுதியான ஒரு பாட கூட்டம் என்பதால் அனைவரும் பொறுமையுடன் நீங்கள் இந்த பாடங்களை கேட்டு உங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாளை முதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களிலே எல்லாம் அன்புடன் KVS யூடியூப் சேனலுக்கு உள்ளாக சென்று எந்தெந்த பாடங்களிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் மீண்டும் ஒரு முறை என பலமுறை பார்த்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நாளை கூட ஒரு நம்முடைய, அதாவது இலாக்கா விதிகளுடைய சுருக்கமான விதிகளை பற்றி எல்லாம் நாங்களும் பல பதிவுகளை வெளியிட இருக்கின்றோம். அவைகளையும் பாருங்கள். தொடர்ந்து இந்த தேர்வு முடிகின்ற வரை உங்களுடைய கண்ணுக்கும் உங்களுடைய செவிக்கும் தேவையான பல்வேறு விதமான விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்க போகிறோம். நீங்கள் முழுமையாக உங்களை தயார்படுத்திக் கொண்டு நீங்கள் நல்ல முறையிலே இந்த தேர்வினை எழுத வேண்டும் என்று ஒரு மூத்த தோழன் என்கின்ற அளவிற்கு என்னுடைய ஆசையை கூறி இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்களை நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஓகே, சோ நான் என்னோட மொபைல்ல இருந்து நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களோட மொபைல்ல இருந்து நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஜூம் பண்ணி மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் அகைன் குட் ஈவினிங் ஆல். வால்யூம் 6 பார்ட் 1ல நேற்றுக்கு கேசவன் கம்ப்ளீட் பண்ணதோட அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ண போறோம். சோ டு பிகின் வித், நேற்றுக்கு நம்ம போர்ஷன்ஸ்க்கு அப்புறம் அடுத்ததா பார்க்க போறது. சோ உங்களுக்கு பேஜ் நம்பர் நான் சொல்லிடுறேன். நம்மளோட கைட்ல பேஜ் நம்பர் 146, அதுல ரூல் 161ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் அட் த போஸ்ட் ஆபீசஸ். அதாவது ஒரு விண்டோ டெலிவரி ஒரு ஆர்டிகல்ஸ்ல எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் சொல்றதுதான் இந்த வால்யூம் 6 பார்ட் 1 ரூல் 161. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பியூகை பார்ட் 1 பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும். ஒரு ஆபீஸ்ல பிசினஸ் சர்வர்ஸ் அப்படின்ற காலம்ல நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஆபீஸ்ல எப்போ ஆர்டிகல்ஸ் புக்கிங் டைம், விண்டோ டெலிவரி எந்த டைம் அப்படின்னு பார்த்திருப்போம். அதாவது ரெஜிஸ்டர்ட், இன்ஷூர்ட் மற்றும் பிபி ஆர்டிகலை புக் செய்வதற்காக எந்த டைம் அலாட் பண்ணப்பட்டிருக்கோ அதே டைத்துல மட்டும்தான் நம்ம அந்த ஆபீஸ்ல விண்டோ டெலிவரியும் பண்ணுவோம். நம்ம பார்த்திருப்போம் 6 to 7 மணி நேரம் நார்மல் ஒர்க்கிங் டேஸ் மற்றும் 5 hours இன் சாட்டர்டேஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்போ அந்த ஆர்டிகிளை புக் செய்யறதுக்கு எந்த டைம் நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கோமோ அதே சமயத்துலதான் விண்டோ டெலிவரியும் கட்டாயமா பண்ணணும். சோ அடுத்த பாயிண்ட், நம்மளுடைய போஸ்டல் சர்வீஸ், நம்மளோட சர்வீஸ் ரெஜிஸ்டர், அதாவது போஸ்ட் மாஸ்டர் மற்றும் நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ்க்கு இருக்கக்கூடிய சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆல்சோ மெசஞ்சர்ஸ்க்கு, நம்ம இங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு நேர்ல பெறப்பட்ட விண்டோ டெலிவரி ஆர்டிகல்ஸ், இது எல்லாத்தையும் நம்மளோட ரெஜிஸ்டர் அண்ட் பார்சல் அப்ஸ்ட்ராக்ட்ல எங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நேற்றுக்கு நீங்க பாத்திருப்பீங்க ரெசிப்ட் சைட்ல, இஷ்யூ சைட்ல எதெல்லாம் மென்ஷன் பண்ணும் அப்படின்றத கிளியரா அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இஷ்யூ சைட்ல டெலிவர்ட் அட் விண்டோ அப்படின்னு சொல்லி அந்த காலம்ல இந்த விண்டோ டெலிவரி பண்ண ஆர்டிகல்ஸ் நம்மளோட பேமெண்ட் சைடு, அதாவது இஷ்யூ சைட்ல இந்த ஆர்டிகல்ஸ் எத்தனை டெலிவரி ஆர்டிகல்ஸ் விண்டோல டெலிவரி ஆச்சோ அந்த ஆர்டிகல்ஸ் நம்ம கிளியரா பிரிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, சோ அடுத்தது விண்டோ டெலிவரி கொடுக்கும் போது ஆல் டியூ ஆஃப்டர் ஒன்லி, எல்லா மிஸ் டெலிவரி ஆகாம இருக்கிறபடிக்கு எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் விண்டோ டெலிவரி எஃபெக்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர் லெட்டர் இல்லது பார்சல் மெயில் ஏதோ ஒண்ணு, எந்த ஆர்டிகல்ஸ ஒரு போஸ்ட்மேன் அன்கிளைம்ட் அப்படின்னு சொல்லி டெபாசிட்ல ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகல பண்ணிருக்கோங்களோ, அந்த அன்கிளைம்ட் ஆர்டிகல ஒருத்தர் திடீர்னு விண்டோ டெலிவரி கேட்கறாங்க அப்படின்னா அது ஒரு சஸ்பீஷியஸான ஒரு டெலிவரி இல்லையா? அந்த மாதிரி சமயத்துல போஸ்ட் மாஸ்டரோ அல்லது கவுண்டர் பிஏவோ
அந்த விண்டோ டெலிவரி வாங்கக்கூடிய அந்த பர்சன் அல்லது அவர் அனுப்பக்கூடிய அந்த ஆத்தரைஸ் பர்சன் அல்லது ஏஜென்ட்ட ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி விட்னஸ் வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். எந்த விண்டோ டெலிவரி வாங்கும் போது ஏதாவது சஸ்பீஷியஸா உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணா அவங்கள ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வச்சு விட்னஸ் வாங்கிட்டு தான் பண்ணணும். இது அன்கிளைம்க்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே ஒரு ரெஜிஸ்டர் அல்லது இன்சூர் ஆர்டிகல் ஒரு ஸ்பெசிபிக் அட்ரஸ்க்கு கொடுத்திருக்காங்க. நம்ம போஸ்ட்மேன் கொண்டு போய் அவர் ஐடென்டிஃபை பண்ணி டெலிவர் பண்ணாம ஒரு ஆர்டிகல் விண்டோ டெலிவரி ஆகுது அப்படின்னா அதை வந்து ஒரு சாட்டிஸ்பாக்டரி ஒரு ஐடென்டிபிகேஷன் ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் கட்டாயமா அதை டெலிவர் வந்து எஃபெக்ட் பண்ணணும். ஓகே, சோ அப்படி நீங்க சாட்டிஸ்பாக்டரியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அந்த போஸ்ட் மாஸ்டர் அவரோட ஐடி ப்ரூஃப் வாங்கி பார்த்து சாட்டிஸ்பாக்டரியா ஓகே அப்படின்னு சொன்னா அவரோட ஐடி ப்ரூஃப்ல ஐடென்டிபிகேஷன் அக்செப்டட் அப்படின்னு அவர் எழுதி மென்ஷன் பண்ணி அந்த விண்டோ டெலிவரி அசிஸ்டன்ட் அந்த டெலிவரி பிஏ கிட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பிஏ என்ன பண்ணுவாங்க, அந்த விண்டோ டெலிவரி வாங்க வந்த அந்த அட்ரஸ் கிட்டயோ அல்லது அவர் இன்கேஸ் சில சமயம் என்ன பண்ணலாம், யாராவது ஒரு ஆத்தரைஸ் பர்சன் அல்லது ஏஜென்ட்டா அனுப்பலாம், அவங்க கிட்ட இந்த ஆர்டிகிளை வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சோ ஆர்டிகிள் அந்த ரூல் 161 அப்படிங்கிறது முழுக்க எதை டீல் பண்ணுது, நம்மளுடைய விண்டோ டெலிவரி ஆர்டிகிளை பத்தி சொல்லுது. சோ எந்த டைம்ல விண்டோ டெலிவரி கொடுக்கலாம், அத வந்து நம்மளோட அப்டிராக்ட்ல அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த எல்லா டியூ ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு தான் நம்ம மிஸ் டெலிவரி ஆகாம பாத்துக்கணும். இன்கேஸ் நமக்கு ஏதாவது சஸ்பீஷியஸா அன்கிளைம்ட் அப்படின்ற மாதிரி தபால் வந்தாலும் இல்ல நார்மலி எனி ரெஜிஸ்டர்ட் ஆர் இன்சூர்ட் ஆர்டிகல் ஒரு விண்டோ டெலிவரி கொடுக்கும் போதோ ஒரு சாட்டிஸ்பாக்டரி ஐடென்டிபிகேஷனுக்கு அப்புறம் கொடுக்கணும். அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணும், அந்த ப்ராப்பர் ஐடென்டிபிகேஷனை பார்த்து ஐடென்டிபிகேஷன் அக்செப்டட் அப்படின்ற ஒரு ரிமார்க்ஸோட அந்த கவுண்டர் டெலிவரி பிஏ கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதா நம்ம இந்த ரூல் 161ல மெயினா பிரிஸ்கிரைப் பண்றது. அடுத்தது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்னன்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டெலிவரி ஸ்லிப். அதாவது டெலிவரி ஸ்லிப் நமக்கு என்னது, நம்மளோட ஃபார்ம் RP58. ஓகே, சோ இந்த வால்யூம் 6 பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் 3 மாதிரி நம்ம கம்ப்யூட்டரைஸ்ட் என்விரான்மெண்ட்ல அப்டேட்டடான வெர்ஷன் இருக்காது. சோ அந்த டைம்ல ஓல்டன் டேஸ்ல எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டெலிவரி அந்த ரெஜிஸ்டர்ட் டெலிவரி ஸ்லிப் சிஸ்டம் வந்து எஸ்எஸ்பி அல்லது எஸ்பி உடைய ஆர்டர்ஸின் பேர்ல தான் எஸ்ஓ அல்லது ஹெச்ஓல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது பழைய ப்ரொசீஜர். பட் இப்போ அப்படி எல்லாம் கிடையாது. இன் ஆல் தி எஸ்ஓஸ் அண்ட் ஹெச்ஓஸ் we are following only the delivery slip system. சோ அதுக்கான நம்மளோட ஃபார்ம் நேம் என்னது, RP58. ஓகே, அடுத்தது சோ நம்ம வந்து இப்ப சிஸ்டம்ல எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்றோம், அப்ப மேனுவலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் மென்ஷன் பண்ணணும்ன்றதுதான் இந்த ரூல்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு எல்லா அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் லைக் ரெஜிஸ்டர் ஆர்டிகல், விபி, இன்ஷூர்ட், இது எல்லாமே இந்த டெலிவரி ஸ்லிப்ல ஆட்டோமேட்டிக்கலி வந்து கேட்டகரிக்கலி இது எல்லாமே வந்துடும். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ நெக்ஸ்ட் விஷயம், சோ ஒரு போஸ்ட்மேன் புக்ல டெலிவரி ஆர்டிகலுடைய டீடைல் ஃபுல்லா யாருக்கு என்ன அட்ரஸியோட நேம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எழுதி போகணுமா அப்படின்னா கிடையாது. சோ போஸ்ட்மேன் புக்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூபிள்ஸ், விபி ஆர்டிகல்ஸ், மணி ஆர்டர்ஸ், அப்புறம் அன்பெய்ட் ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரியான விஷயம் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். சோ ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ்னுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் போஸ்ட்மேன் புக்ல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது டெலிவரி ஸ்லிப் இந்த பிரிஸ்கிரைப் ஃபார்ம் நம்மளோட RP54 அதுதான் நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் ஃபார்ம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இன் டூப்ளிகேட்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, கார்போனிக் ப்ராசஸ். இப்ப நமக்கு சிஸ்டம்ல இத்தனை காப்பீஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். பட் இன் தோஸ் டேஸ் அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒரு கார்பன் வச்சு கார்போனிக் ப்ராசஸ்ல டூப்ளிகேட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணும். ஆனா நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம், ஒரு சில கண்டிஷன்ஸ்ல மட்டும் என்ன பண்ணலாம், டெலிவரி ஸ்லிப் வந்து சிங்கிள் காப்பி நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும். எதுக்கெல்லாம் சிங்கிள் ப்ரிப்பேர் பண்ணா போதும், விண்டோ டெலிவரி எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு விண்டோ டெலிவரி ஸ்லிப் அது ப்ரிப்பேர் பண்ணும்போது சிங்கிள் ஸ்லிப் நம்ம பண்ணா போதும். அடுத்தது சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பிஓக்கு இன்வாய்ஸ் பண்ண போறோம், இப்படியா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்க்கு நீங்க இந்த ஆர்டிகலை டிரான்ஸ்பர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க அதுக்கு சிங்கிள் காப்பி ப்ரிப்பேர் பண்ண போதும். அண்ட் நீங்க ரீடைரக்ட் பண்ண போற மிஸ்ஸன்ட் ஆர்டிகல்ஸ் இந்த 3 கேட்டகரிக்குமே ஒரு சிங்கிள் காப்பி ப்ரிப்பேர் பண்ண போதும். மத்த எல்லாமே டூப்ளிகேட்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இன்னை வரைக்கும் இந்த ரூல் வந்து இது வரைக்கும் மாறல. அடுத்தது ஒரு டெலிவரி ஸ்லிப்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா, நம்மளோட டிபார்ட்மெண்டோட நேம். அடுத்தது போஸ்ட்மேனோட பேர், போஸ்ட்மேனோட நேம் என்ன, அவரோட பீட் நம்பர் என்ன,
என்னைக்கு டேட்டோட டெலிவரி ஸ்லிப் இது, அண்ட் அவருடைய ஹவர்ஸ் ஆஃப் டெலிவரி ஹவர்ஸ் என்ன, அவரோட MDW படி. சோ இப்ப வந்து பொறுத்த வரைக்கும் என்ன போடுறாங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, எந்த ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய டெலிவரி ஸ்லிப்ல இருக்கு. பட் ஆக்சுவலி ஹவர்ஸ் ஆஃப் டெலிவரி, அவருடைய டெலிவரி டைம் என்ன. அடுத்து எல்லா ஆர்டிகல்ஸும் 1 by 1 பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நார்மல் ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல் நம்பர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு மட்டும் ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏ அப்படிங்கிற லெட்டர் சேர்த்து எழுதுனா அது ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் அப்படின்றது ஆகி போயிடும். அடுத்தது ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங், ஒவ்வொரு ஆர்டிகிளுடைய ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங், ஒவ்வொரு ஆர்டிகிளுடைய ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் அதுல மென்ஷன் ஆயிருக்கணும். அப்புறம் ஏதாவது அமௌண்ட் டியூ இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கஸ்டம்ஸ் அமௌண்ட்டோ இல்ல ஃபார் எனி அன்பெய்ட் நமக்கு வந்து டெஃபிஷியன்ட் அமௌண்ட் ஏதாவது டு பி கலெக்டட் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட் டியூ அமௌண்ட்டும் என்ன பண்ணும், அது வந்து அதுல இன்டிமேட் வந்து ஆயிருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இந்த 2 காப்பீஸுமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம நேம் ஸ்டாம்ப் இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் வந்து 2 காப்பியும் சைன் பண்ணணும். ஒன்னு வந்து போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்கணும், இன்னொன்னு ஆபீஸ் காப்பியில போஸ்ட்மேன் எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டு போறாரு அப்படின்றதுக்கான அக்விட்டன்ஸ் வந்து கொடுப்பாரு. சோ கார்பன் காப்பி இருக்கு இல்லையா, அந்த ஆபீஸ் காப்பியில என்ன பண்ணுவாரு, அவருடைய அக்விட்டன்ஸ் என்ன கொண்டு போறாரு அப்படிங்கிறதுக்கான அக்விட்டன்ஸ் வந்து போஸ்ட்மேன் வில் கிவ். அடுத்தது அந்த அக்விட்டன்ஸ் கொடுக்கும்போது போஸ்ட்மேன் வந்து எந்த நேச்சர்ல எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து வேர்ட்ஸ்ல எழுதணும், நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல எழுதணும். எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டு போறாரு அண்ட் அதுக்கு ஏதாவது அமௌண்ட் ஏதாவது ரெக்கவரி டியூ ஏதாவது இருக்கா அப்படின்றத என்ன பண்ணும், நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல அந்த கார்பன் காப்பில அக்விட்டன்ஸ் வந்து கிளியரா கொடுத்துட்டு போகணும். ஓகே, அடுத்தது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு, அந்த ஆர்டிகளோட டெலிவரி எப்படி எஃபெக்ட் பண்ணுவாரு, அந்த ஆர்டிகளுக்கு நேரா சிக்னேச்சர் வந்து அந்த அட்ரஸ் கிட்டயோ அவருடைய ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்டயோ கொடுத்து என்ன பண்ணுவாரு, அந்த ரெலவெண்ட் ஆர்டிகல் நேரா சிக்னேச்சர் வாங்கி பண்ணுவார். ஓகேவா, அட் த க்ளோஸ் ஆஃப் த டே எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிகல்ஸ் கொண்டு வாங்கி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி டாலி பண்ணி நம்ம வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ணிப்போம். சோ இது வந்து எப்படி டெலிவரி ஸ்லிப், இப்போ நீங்க இந்த கிளாஸ்ல பார்த்தது, இந்த ரூல்ல 164ல பார்த்தது என்னது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டெலிவரி ஸ்லிப் RP54 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன காப்பீஸ்ல பண்ணணும், டூப்ளிகேட்ல ப்ரிப்பேர் பண்ணணும், முக்கியமான விஷயம். அடுத்தது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் அந்த டெலிவரி ஸ்லிப்ல இருக்கணும், நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் எப்படி இருக்கணும், அந்த டூப்ளிகேட் காப்பில போஸ்ட்மேன் வந்து எப்படி வந்து அக்விட்டன்ஸ் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் இந்த ரூல் 164ல இப்ப நம்ம கிளியரா பார்த்திருப்போம். ஓகே, சோ அடுத்த கிளாஸ் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் presented for registration and preparation for dispatch. ஒரு ஆர்டிகல் புக் ஆகி நமக்கு வந்தாச்சு, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வந்தாச்சு, அந்த ஆர்டிகல் வந்தாச்சு. அந்த ஆர்டிகல் எப்படி ட்ரீட் பண்ணும் அண்ட் ஆல்சோ ப்ராப்பரா அது எப்படி வந்து டிஸ்பேட்ச் பண்ணணும் அப்படின்றதா ரூல் 171 and 174. இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ முதல்ல ஒரு ஆர்டிகல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணும், நம்மளோட PO கைட் அந்த நார்ம்ஸ் படி அது ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கா, ப்ராப்பர்லி பேக் ஒரு நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கா அப்படின்றத கட்டாயமா என்ன பண்ணும் நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிகல்ல கிளியரா சென்டர் நேம் அண்ட் ஆல்சோ யார் இந்த ஆர்டிகல் வந்து ரிசீவ் பண்ண போறாங்களோ அதெல்லாம் கிளியரா பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பண்ணணும். அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டிகலுக்கு உண்டான ப்ராப்பர் போஸ்டேஜ் அப்படி வந்து டியூ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மூலியமாகவோ கேஷ் மூலியமாகவோ அவங்க ஃபுல்லா பே பண்ணிருக்காங்களா அப்படின்றத பாக்கணும். ஓகே, அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது என்ன கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்க்கோ அதுக்கு தகுந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புறீங்கன்னா பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் AD. அப்புறம் ILC லெட்டர் கார்டு தவிர நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா, ஃப்ரீ ஆட் டிரான்ஸ்மிஷன் நம்ம கொடுப்போம்னு, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ்ல ILC மற்றும் போஸ்ட் கார்டை தவிர மத்த நார்மல் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை இன்கேஸ் இஃப் யூ இன்டென்ட் உங்களுக்கு வந்து நீங்க ஏர் மெயில் அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பை ஏர் மெயில் ஆர் பார் ஏவியான். பார் ஏவியான் அப்படின்னா ஃபாரின் லெட்டர்ஸ்க்கெல்லாம் அந்த பிரெஞ்சு வேர்ட்ல பை ஏர் மெயில் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி நீங்க அந்த ஏர் மெயில் அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பை ஏர் மெயில் அப்படின்ற மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அதனோட தலைப்பாக கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆர்டிகல்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ல நம்ம ரெஜிஸ்டர் புக் பண்றோம். பட் அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெஜிஸ்டர் ஜர்னல் VP ஜர்னல் அப்படின்னு 2 ஜர்னல் இருக்கும். ஓகேவா, ரெஜிஸ்டர் ஜர்னல் VP ஜர்னல். ரெஜிஸ்டர் ஆர்டிகல் எல்லாம் ரெஜிஸ்டர் புக் பண்றதுக்கான ஜர்னல் அண்ட் VP ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் VP அண்ட் இன்ஷூர் இந்த மாதிரி வேல்யூபிள்ஸ் புக் பண்றதுக்கான ஜர்னல்.
சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த பழைய ப்ரொசீஜர் படி ரெஜிஸ்டர்ட் ஜர்னல்ல இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஒரு இன்டெலிபிள் பென்சில் ஆர் இங்க், ஒரு அழியாத ஒரு பென்சில் ஆர் இங்க்ல வந்து அப்ப வந்து மென்ஷன் பண்ணாங்க. சோ அதுல என்னென்ன இருக்கணும், உங்களுக்கு கீழே பாருங்க, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ அந்த ஆர்டிகல்ல எவ்வளவு போஸ்டேஜ் ஒட்டிருக்காங்க, அது என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், ரெஜிஸ்டர்டா ரெஜிஸ்டர்ட் ஏரியா, என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், இன் கேஸ் அக்னாலஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா ஏடி அப்படின்னு மென்ஷன் பண்ணும், ஏர் மெயில் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஏர் மெயில் அப்படிங்கறதையும் அந்த ரெசிப்ட், அந்த ரெஜிஸ்டர்ட் ஜர்னல்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிப்ட்ல மென்ஷன் பண்ணும், டாப் ஆஃப் த ரெசிப்ட்ல. அண்ட் ஆல்சோ அட்ரஸியோட பேரு அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் டெஸ்டினேஷன், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி பண்ணும். ரெஜிஸ்டர்ட் ஜர்னல் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ல இருக்கும், கிட்டத்தட்ட சீரியல் நம்பர் 1ல இருந்து 250 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். சோ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கார்பன் வச்சு இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், மேல இருக்கிற காப்பியை வந்து டிட்டாச் பண்ணி கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு அந்த கார்பன் காப்பி நம்ம கிட்ட ஆபீஸ் காப்பியா ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அடுத்தது இந்த ரெஜிஸ்டர்ட் ஜர்னல்ல ஒரு அப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 1 to 250 வரைக்கும் இந்த ரெசிப்ட்ஸ் மட்டும் இருக்காது. இந்த 1 to 250 நம்பர்ஸ ஒரு நம்பர் ஸ்லிப்பா முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும், கரஸ்பாண்டிங் ஒரு நம்பர் ஸ்லிப் இருக்கும் இதுக்கு. சோ என்ன பண்ணுவோம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் வந்து என்ன ரெசிப்ட் புக் பண்ணாங்களோ அதுக்கு உண்டான அந்த நம்பர் ஸ்லிப்ப கேர்ஃபுல்லா பிரிச்சு எடுத்து கம் போட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஆர்டிகல் மேல அஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் ஜென்ரலி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை எடுத்து ஒட்டுறதுக்கு பதிலா என்ன பண்ணிருவாங்க, நார்மலி அந்த நம்பரை வந்து எழுதிருவாங்க, ரெட் இங்க்ல என்ன பண்ணிருவாங்க, நம்பரை வந்து கிளியரா எழுதிருவாங்க. பட் இப்போ ப்ரொசீஜரே வேற. யூ ஆல் நோ, நமக்கு எல்லாத்துக்கும் பார்கோட் வந்தாச்சு, உங்களுக்கு வந்து டூப்ளிகேஷன் இல்லாத பார்கோட் நமக்கு நம்பர்ஸ் வந்தாச்சு. பட் இதெல்லாம் ஓல்டர் ப்ரொசீஜர், வால்யூம்ஸ்ல இருக்கிறதுனால நான் அப்படியே உங்களுக்கு வந்து அதை ரெசிப்ரோகேட் பண்றேன். ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு வந்து பண்ணணும். அடுத்தது சோ அந்த கவுண்டர் பி என்ன பண்ணுவாரு, அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் ஸ்லிப்ப டாப் லெஃப்ட் கார்னர்ல பேஸ்ட் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த நம்பர், இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு புக் பண்ண இந்த ரெசிப்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஒருவேளை அந்த கஸ்டமர் அக்னாலஜ்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த நம்பரை அக்னாலஜ்மெண்ட்லயும் மென்ஷன் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் என்ன பண்ணும், அந்த அக்னாலஜ்மெண்ட்ல இதுக்காகவே ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல என்ன பண்ணும், இதுக்காக இந்த நம்பர் என்ன, ரெஜிஸ்டர்ட் புக்கிங் நம்பர் என்ன அப்படின்றது எழுதிடணும். அப்புறம் சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதக்கூடிய அந்த டாப்ல நம்மளோட இந்த புக்கிங் ஆபீஸ்னுடைய டேட், நேம், ஸ்டாம்ப் அதை வந்து கண்டிப்பா பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? சம்டைம்ஸ் நீங்க வந்து ஒரு ஆர்டிகல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு பிரசென்ட் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது, நீங்க ஃபீல் பண்றீங்க இதுல ஏதோ கரன்சி நோட்ஸோ இல்ல வேல்யூபிள் ஏதாவது ஜுவல்ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எனிதிங் விச் இஸ் ஃபிட் ஃபார் இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஆனா உங்ககிட்ட என்ன கொடுக்குறாங்க, நார்மலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுக்குறாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடணும். நீங்க கட்டாயமா இன்சூர் தான் பண்ணணும், என்ன பண்ணுவாங்க, அதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல். ஓகேவா? இந்த ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் வந்து ஆஃப்டர் டெலிவரி, ஓகேவா, டெலிவரி ஆயிருக்கும், என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வந்து ரீபுக் பண்ணுவாங்க, ரிவைஸ்ட் ரேட் ஒரு அதே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னா இன்னொரு ரிவைஸ்ட் அட்ரஸ் அதை ஸ்கோர் அவுட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு புது அட்ரஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வந்து கவுண்டருக்குள்ள பிரசென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு ஃப்ரெஷ்ஷான இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, சேம் கவர் எல்லாமே அதுதான், நம்ம என்ன பண்றோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆன 17 ரூபாய் மட்டும் ஃப்ரெஷ்ஷா நம்ம என்ன பண்ண போறோம், போஸ்டேஜ்ல வந்து அஃபிக்ஸ் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? பண்ணுவோம். பட் போஸ்டேஜ் கிடையாது. இப்ப லெட்டருக்கு 5 rupees போஸ்டேஜ்னா அந்த போஸ்டேஜ் தேவையில்லை. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் என்ன பண்ணும், ஃப்ரெஷ்ஷா இன்னொரு அடிஷனலா ஒரு 17 ரூபாய் அவங்களை வந்து ஃபேஸ் பண்ண சொல்லும். பட் ஒருவேளை ஓகேவா, ஒருவேளை அந்த ரிவைஸ்ட் அட்ரஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுடைய டவுன் லோக்கல் லிமிட்ஸ்ல இருந்தா மட்டும் தேவையில்லை. உங்களோட சேம் டெலிவரி தான், இதே லோக்கல் லிமிட்ஸ்ல இன்னொரு ஒருத்தருக்கு தான் அதை டெலிவரி பண்ண போறோம்னா அந்த சமயத்துல மட்டும் வேணும். ஓகேவா? சோ அடுத்தது ரெஜிஸ்டர்ட் பார்சல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், மத்த எல்லா கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயா யூ கேன் ரீடைரக்ட் த ஆர்டிகல்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். பட் ரெஜிஸ்டர்ட் பார்சல்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் யூ கேன் என்ன பண்ணலாம், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா 50% ஆஃப் த போஸ்டேஜ தாராளமா வாங்குறோம். சோ அடுத்த ரூல் ஆக்சுவலி ஸ்பெசிபிக்காவே பார்சலுக்கு தான், பட் இதுலயும் மென்ஷன் மட்டும் ஆயிருக்கு, ரீடைரக்ஷன் ஃபீ வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும், நீங்க அதை ரீடைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அடுத்தது அக்னாலஜ்மெண்ட் வந்து அந்த லெட்டர் மெயிலோட கஸ்டமர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை வந்து டைட்டா ஒரு த்ரெட்டோ இல்ல ஒரு ட்வைனோ வச்சு ப்ராப்பரா வந்து என்ன பண்ணும், அதை ப்ராப்பரா உங்களுக்கு கட்டி தான் என்ன பண்ணும், உங்களுக்கு ஆர்டிகல்ஸ பிரசென்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ரூல் நம்மளோட
என்னது ஆர்டிகல்ஸ் ஹவு டு பிரசன்ட், அதாவது அந்த ஆர்டிகல் வந்து எப்படி வந்து பிரசன்ட் பண்ணணும், பிரசன்ட் பண்ணதை கவுண்டர் பியர் எப்படி வந்து செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும், ரெஜிஸ்டர் ஜர்னல்ல அது எப்படி புக் பண்ணணும். பட் இப்போ பிரசன்ட் சினாரியோ அப்படியே டிஃபரெண்ட். நம்ம எல்லாருக்கும் கம்ப்யூட்டரைஸ் ரெசிப்ட்ஸ் 2 ரெசிப்ட் வாங்குவோம், ஒன்னு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு கம்டு லேபிளா இருக்கும் நம்ம பேஸ் பண்ணுவோம். பட் அந்த ஓல்டன் ப்ரொசீஜர்ல உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் இந்த ஸ்கிரீன்ல நீங்க கிளியரா இந்த ரூல்ல பிரிஸ்கிரைப் பண்ணலாம். ரூல் 171 and 174. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா காப்பி ஆஃப் அட்ரஸீஸ் ரெசிப்ட். இந்த விஷயம், இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இட் இஸ் அப்சல்யூட், இட் இஸ் நாட் இன் ஃபோர்ஸ். இப்போ நம்ம கரண்டா இது பண்றது கிடையாது. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகல் வந்து புக் பண்றாரு, புக் பண்ணி வித் அக்னாலஜ்மெண்ட் பண்றாரு, அக்னாலஜ்மெண்ட் அவருக்கு ரிட்டர்ன் வரல. அந்த கேஸ்ல அந்த ஆர்டிகல் அவருக்கு டெலிவர்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக காப்பி ஆஃப் அட்ரஸீஸ் ரெசிப்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ஒரு போஸ்ட் கார்டு மாதிரியான ஒரு கார்டு. சோ இது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாரு, ஒரு அப்ளிகேஷன் பிரசென்ட் பண்ணி அதுக்காக ஒரு ஃபீஸ் வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ல ஒட்டி அந்த புக்கிங் ஆபீஸ்ல வந்து அந்த கஸ்டமர் வந்து பிரசென்ட் பண்ணுவாரு. சோ அவர் புக்கிங் இன்ல என்ன பண்ணுவாருன்னா அந்த ரெஜிஸ்டர் ஜர்னல் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அந்த டெலிவரி போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன பண்ணுவாரு, அதை அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவார். ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து அப்படியே ஆபீஸ் ஆஃப் டெலிவரிக்கு வந்து எக்ஸாக்ட் இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த காப்பி கேட்டு அவர் கேட்ட அந்த காப்பி ஆஃப் அட்ரஸீஸ் ரெசிப்ட் அது அப்படியே என்ன பண்ணுவாரு டைரக்டா அந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாரு. டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணும், அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி டேட் ஆஃப் டெலிவரி, என்னைக்கு டெலிவரி ஆச்சு எல்லாத்தையும் அவர் மென்ஷன் பண்ணி அவரோட சீல் அண்ட் ஸ்டாம்ப் எல்லாத்தையும் வச்சு டைரக்டா திரும்பவும் இந்த புக்கிங் ஆஃபீஸ்க்கு வராது, டைரக்டா என்ன ஆகும், அந்த கஸ்டமர் அந்த அட்ரஸுக்கு டைரக்டா போஸ்டல் சர்வீஸ்ல அவர் போஸ்ட் பண்ணிடுவாரு. சோ உங்களுக்கு என்ன வந்துரும், ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி உங்களுக்கு வந்துரும். சோ இதுக்கு பேர் தான் காப்பி ஆஃப் அட்ரஸீஸ் ரெசிப்ட். இது வந்து இட் இஸ் நாட் இன் ஃபோர்ஸ் நவ். இப்ப வந்து நம்ம இது பயன்பாட்டுல இல்ல, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சோ முன்னாடி there was a copy of addressees receipt அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. சோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வந்து ரூல் 185. ஓகேவா, ரூல் 185 ஆஃப் PO மேனுவல் வால்யூம் 6 பார்ட் 1 இதுதான். அடுத்தது எஸ்பெஷலி how to deal with redirection of parcels. ஒரு பார்சலை ரீடைரக்ஷன் பண்ணும்போது அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுதான் முதல் விஷயம். அந்த பார்சலை வந்து எந்த கண்டிஷன்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல முதல்ல ரீடைரக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, a parcel can be redirected. எப்ப ரீடைரக்ட் பண்ணலாம், only under the written instruction of addressee or his agent. So addressee கிட்ட நீங்க டெலிவரி நம்ம அட்டெம்ட் பண்றோம், அங்க ஒண்ணு அட்ரஸ் இருக்க மாட்டாரு, இல்லைன்னா அவரோட யாராவது ஒரு ஆத்தரைஸ் பர்சன் இருப்பாங்க, அவங்கதான் என்ன கொடுப்பாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இவர் இந்த மாதிரி இங்க இல்ல ரீடைரக்ஷனுக்கு அங்க அனுப்பணும் அப்படின்னு. சோ அவங்க கிட்ட ஒரு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா வாங்கி நம்ம ஃபைல் பண்ணும். சோ அட்ரஸியோ அல்லது அவரோட ஆத்தரைஸ் பர்சனை நம்ம ஏஜென்ட் அப்படின்னு குறிப்பிடுவோம். அவரோ ஒரு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த பார்சலை ரீடைரக்ட் பண்ணணும். ஓகே, சோ அன்லெஸ் மத்த போஸ்டல் ஆர்டிகல்ஸ் நம்ம ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பண்ற மாதிரி இந்த பார்சலை பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கேஸ்லயும் 50% ஆஃப் த ஒரிஜினல் போஸ்டேஜ், அந்த பார்சலுடைய போஸ்டேஜ்ல 50% வந்து ரீடைரக்ஷன் ஃபீயா வாங்கிட்டு தான் பண்ணணும். ஓகே, அடுத்து இந்த ஃபாலோயிங் கண்டிஷன் ஷுட் பி ஃபாலோட். என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ரீடைரக்ஷன் ஆஃப் பார்சல்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரிதான், ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அட்ரஸியோ அல்லது அவரோட ஆத்தரைஸ்ட் பர்சனோ என்ன பண்ணும், நமக்கு இந்த மாதிரி இவர் வந்து இங்க இருந்து இப்படி போயிட்டாரு, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க ரீடைரக்ட் பண்ணீங்கன்னு முதல்ல ஒரு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதை நம்ம வாங்கி ரெக்கார்ட்லயும் ஃபைல் பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது ஒரு இன்லேண்ட் பார்சல், ஒரு டொமஸ்டிக் பார்சல், அதை வந்து அவுட் சைட் இந்தியா நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியாது. ஒரு இன்லேண்ட் பார்சலை நம்ம இந்தியாவுக்கு வெளியில என்ன பண்ண முடியாது, ரீடைரக்ட் பண்ண முடியாது. அடுத்தது அந்த ரீடைரக்ஷன் ஃபீயை வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, இந்த அட்ரஸி அல்லது இந்த ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, இவரும் பே பண்ணலாம், அல்லது அந்த நம்ம செகண்டா கொடுக்குறாங்க இல்லையா புது அட்ரஸ், அந்த ரீடைரக்டட் அட்ரஸ், அந்த எண்ட்ல டெலிவரி வாங்கும் போதும் பே பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். ஓகே, சோ நம்ம மறுபடியும் சொல்றேன், ரீடைரக்ஷன் ஃபீய இங்க டெலிவரி அட்டெம்ட் பண்ணும்போது இவங்க இந்த எண்ட்ல ஃபர்ஸ்டா கொடுக்குறோம் இல்லையா, அட்டெம்ட் பண்றோம் இல்லையா, இவங்களும் பே பண்ணலாம், அட்வான்ஸா பே பண்ணிடலாம். அல்லது என்ன பண்ணலாம், அந்த டெலிவரி எப்போ ஆக்சுவல் டெலிவரி கையில கொடுக்க போறோமோ அவங்க கிட்டயே ரீடைரக்ஷன் ஃபீ வந்து வாங்கிக்கலாம். ஓகே, சோ ஒரு சில கேசஸ்ல ரீடைரக்ஷன் ஃபீஸ் வந்து நம்ம வந்து வாங்குறது கிடையாது. நோ ரீடைரக்ஷன் ஃபீ இஸ் சார்ஜ் இன் தி ஃபாலோயிங் கேசஸ். எப்பெல்லாம் பண்ண மாட்டோம், ஒருவேளை அந்த ரிவைஸ்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, கொடுக்கக்கூடிய அந்த ரிவைஸ்ட் ரீடைரக்டட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அது ஒருவேளை உங்களோட டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தா, சேம் டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன் அல்லது சேம் போஸ்ட் டவுனுக்குள்ளேயே இருந்ததுன்னா ரீடைரக்ஷன் ஃபீ அந்த 50% ரீடைரக்ஷன் ஃபீ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அதே போல ஒருவேளை ரெஃப்யூஸ் ஆயிடுது, பார்சல் என்ன பண்றாங்க, சென்டருக்கு ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ண வேண்டியதுல, அந்த ரீடைரக்ஷன் ஃபீயை கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சோ அந்த ரிவைஸ்ட் அட்ரஸ் சேம் டெலிவரி ஏரியாவோ அல்லது சேம் போஸ்ட் டவுன்ல இருந்தாலும் வாங்க தேவையில்லை. அண்ட் அந்த பார்சல் வந்து ரிட்டர்ன் டு சென்டர் வருது, ரெஃப்யூஸ் ஆயோ ரிட்டர்ன் டு சென்டர் வருது. அண்ட் அந்த சென்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்ரஸ்ல இருந்தாலும் டெலிவரி ஏரியால எங்க இருந்தாலும் சரி ரீடைரக்ஷன் ஃபீ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபாரின் பார்சல். அந்த இப்ப டொமஸ்டிக் பார்சல் பார்த்துட்டோம், டொமஸ்டிக் பார்சல அவுட் சைட் இந்தியா நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டோம். சோ ஹவு டு ரீடைரக்ட் ஃபாரின் பார்சல், ஃபாரின் பார்சலை ரீடைரக்ட் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபாரின் பார்சலை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை இந்தியாக்குள்ளேயும் ரீடைரக்ட் பண்ணலாம், அவுட் சைட் இந்தியாவும் ரீடைரக்ட் பண்ணலாம். இந்தியாக்குள்ளேயும் பண்ணலாம், அவுட் சைட் இந்தியாவும் ரீடைரக்ட் பண்ணலாம். ஆனா என்னென்ன கண்டிஷன்ல பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த சென்டர் இருக்கா இல்லையா, இந்த பார்சல் ஃபாரின் பார்சல் அனுப்பின சென்டர் வந்து எந்த ஒரு ரிமார்க்கும், அதாவது இதை ரீடைரக்டுக்கு ப்ரொஹிபிட்டட், இது வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எந்த ரிமார்க்ஸும் பார்சல் மேல எழுதியிருக்க கூடாது. சென்டர் இந்த பார்சலை வேறு ஒருவருக்கு ரீடைரக்ட் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ரிமார்க்ஸும் பார்சல் எழுதியிருக்க கூடாது. அண்ட் ஆல்சோ இதுவும் அப்படிதான், ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அட்ரஸியோ அல்லது ஒரு ஆத்தரைஸ் பர்சனோ எந்த விதமான ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் ஃபாரின் பார்சல் என்ன பண்ணுவோம், ரீடைரக்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து நம்ம பார்சல் மட்டும் தானா, இன்வர்ட் வரக்கூடிய ஃபாரின் பார்சல்ஸையும் நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இன்வர்ட் ஃபாரின் பார்சல்ஸ், நம்ம புக்டு ஃபாரின் பார்சல்ஸ், ஓகேவா, எல்லாமே சேம் கண்டிஷன்ஸ் இதே தான். இன்லேண்ட் பார்சல்ஸ்க்கு என்ன பண்றோமோ அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ ஒருவேளை அந்த ஃபாரின் பார்சல் நம்ம ஒரு அட்ரஸுக்கு வந்து நம்ம அட்டெம்ட் பண்றோம், அவர் ஹேஸ் லெஃப்ட், அவர் வந்து இந்தியாலேயே போய் கிடையாது, ஹி இஸ் அவுட் சைட் இந்தியா. அப்படி அப்படின்னா அவருடைய அந்த ஏஜென்ட் ஆத்தரைஸ் பர்சன் இருப்பார் இல்லையா அந்த ஸ்பெசிபிக் அட்ரஸ்ல, அவர் வந்து அட்வான்ஸாவே அந்த ரீடைரக்ஷன் ஃபீஸை என்ன பண்ணலாம், ஒரு பே பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி கொடுக்கணும். என்ன அப்படின்னா, இன்கேஸ் அவர் வந்து அட்ரஸ் அந்த புது அட்ரஸ் நியூ அட்ரஸ்ல அவர்கிட்ட ரெக்கவர் பண்ண முடியலனாலும் நானே வந்து இந்த பேமெண்ட் வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இது கொடுத்தா அலௌட். ஓகேவா? சோ நீங்க வந்து அந்த ஏஜென்ட் என்ன கொடுக்கணும், ஆத்தரைஸ் பர்சன்ஸ் அந்த ரீடைரக்ஷன் ஃபீயை அட்வான்ஸாவும் பே பண்ணலாம், இல்லைன்னா அந்த எண்ட்லயும் பே பண்ணலாம். ஒருவேளை ரெக்கவர் பண்ண முடியலனாலும் நான் வந்து அதுக்கு பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்கலாம். சரி, இப்ப அவுட் சைட் இந்தியா போகுது, பார்சல் எங்க போகுது, அவுட் சைட் இந்தியா போகுது. அப்ப இந்த பார்சலை நம்ம யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நம்ம கிட்ட நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ஆர்கனைசேஷன் பாக்குறப்பயே எதெல்லாம் நம்மளோட ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரினுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னை ஃபாரின் போஸ்ட் இந்த மாதிரி அந்த ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த ஆர்டிகிளை ரீடைரக்ட் பண்ணுவோம் வித் ப்ராப்பர் ரிமார்க்ஸ். என்ன, ஏற்கனவே நீங்க ரீடைரக்ஷன் ஃபீஸை அட்வான்ஸா அவர் பே பண்ணிட்டாரா, அப்படியா என்ன, இல்ல ரீடைரக்ஷன் ஃபீ டு பி கலெக்டட் ஃப்ரம் அந்த நியூ அட்ரஸ்ல தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணுமான்ற ப்ராப்பர் ரிமார்க்ஸ் எழுதி அந்த ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அவர் அனுப்பி வச்சிருவாரு. இது எந்த கேஸ், அவுட் சைட் இந்தியா போகுது அப்படின்னா அந்த கேஸ் மட்டும். சரி, ஒருவேளை இப்போ ரீடைரக்ஷன் ஃபீ வந்து அட்வான்ஸாவே பே பண்ணிடுறாரு, அவர் என்ன பண்றாரு, இந்த ஏஜென்ட் இந்த ஆத்தரைஸ்ட் பர்சன் இருக்கார் இல்லையா இந்த அட்ரஸ்ல, அவர் என்ன பண்ணிடுறாரு, அட்வான்ஸாவே நான் கொடுத்துறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆபீஸ்ல என்ன பண்ணணும்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த 50% ரீடைரக்ஷன் ஃபீய போஸ்டேஜ் ஸ்டாம்பா கன்வெர்ட் பண்ணி அந்த பார்சல்ல ஒட்டி, ஓகேவா, என்ன பண்ணும், அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட காமிக்கணும். ஓகேவா, போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் செக் பண்ணி அதை ரெட் இங்க்ல கிராஸ் பண்ணிட்டு ஒரு ரிமார்க் எழுதுவாரு, ரீடைரக்ஷன் சார்ஜ் பெய்ட் அப்படின்ற ரிமார்க் எழுதி இனிஷியல் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாரு, அதை வந்து டீஃபேஸ் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கணும். சோ மறுபடியும் சொல்றேன், அட்வான்ஸாவே ரீடைரக்ஷன் ஃபீஸை பே பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அதற்குரிய போஸ்டேஜ் ஸ்டாம்பாக அதை கன்வெர்ட் பண்ணி அதை பார்சல் மேல ஒட்டி அதை டீஃபேஸ் பண்ணி அந்த போஸ்ட் மாஸ்டர் ப்ராப்பரான ஒரு ரிமார்க் பார்சல் மேல எழுதிவாரு, என்னன்னு, ரீடைரக்ஷன் சார்ஜ் பெய்ட் அப்படின்னு எழுதி அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணுவாரு, பார்சல் அசிஸ்டன்ட் வந்து அதுக்குரிய அந்த டெலிவரி ஸ்லிப்ல அதுல எல்லாத்தையும் ப்ராப்பரா ரிமார்க்ஸ் எழுதிடுவாரு. அதாவது இந்த ஆர்டிகல் வந்து ரிவைஸ்ட் அட்ரஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணிட்டோம், அந்த ரீடைரக்ஷன் ஃபீ வந்து பே பண்ணி ரீடைரக்ட் பண்ணுமா இல்ல ப்ரீபே பண்ணலையா, என்ன பண்ணும் அப்படின்றதுக்கான அந்த ரிமார்க்ஸ் என்ன பண்ணிடணும், அந்த டெலிவரி ஸ்லிப்ல நோட் பண்ணி அந்த ஆர்டிகல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து சோ ஏதாவது டியூ அமௌண்ட் இருந்தது அப்படின்னாலும் நம்ம வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல எழுதி என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு அனுப்பிடலாம். ஓகே, திஸ் இஸ் வாட், எப்படி ஒரு இன்லேண்ட் பார்சலை ரீடைரக்ட் பண்ணணும், ஃபாரின் பார்சலை எப்படி ரீடைரக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான இந்த ரூல் தான் நம்ம வால்யூம் 6 பார்ட் 1ல ரூல் 189.
சோ மறந்துட வேண்டாம், ரூல் 189ல இத பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வி ஆர் பிரிஸ்கிரைபிங். ஓகே, அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரிங் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் டு ஃபர்ம்ஸ். ஒரு ஃபர்ம்ஸுக்கு எப்படி பண்ணுவோம், அதாவது இப்ப பிரசன்டா இந்த கரண்ட் சினாரியோ சொன்னோம்னா ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப். ஓகேவா, ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் அப்படிங்கிறது அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் இது. எப்படி வந்து ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் பண்ணும், யாருக்கெல்லாம் அது நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ரூல் தான் ரூல் 194. சோ ஒரு ஃபார்ம், ஒரு கம்பெனிஸ் ஆர் யாருக்கு வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வருதோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், யூ கேன் ப்ரிப்பேர் த ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் இன் த ஃபார்ம் ஆஃப் RP57. சோ நம்ம RP57 என்னது, நம்மளுடைய ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்முக்கு 3க்கும் மேற்பட்ட எய்தர் கிளாஸ், எந்த கிளாஸ்ல வேணா, ஓகேவா, வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து பெர் டே வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணலாம், அதை ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப்ல RP57ல இன்வாய்ஸ் பண்ணி அனுப்பலாம். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓகேவா, ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் பொறுத்த வரைக்கும் நம்ம கேரியர் பண்ணும்போது அதை விண்டோ டெலிவரியிலையும் கொடுக்கலாம், அட் த சேம் டைம் போஸ்ட்மேன் கிட்ட அதை கொடுத்தும் டெலிவரி பண்ண சொல்லலாம். எய்தர் வே. சோ அந்த ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் ப்ரிப்பேர் பண்ண அந்த இதை வந்து என்ன பண்ணலாம், நீங்க விண்டோ டெலிவரியும் எஃபெக்ட் பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம், போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்தும் உங்க டெலிவரி ஏரியா தானே இந்த ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப்ல போட்டு நீங்க டெலிவரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்மளோட மேனுவல், நம்மளோட ஒர்க்கை வந்து மினிமைஸ் பண்றதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதா இந்த ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப். ஓகே, சரி, விண்டோ டெலிவரி கொடுக்கறதா இது வந்து எப்படி, இது வந்து எத்தனை காப்பியா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா டூப்ளிகேட் காப்பியா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, டூப்ளிகேட் காப்பியா ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த டூப்ளிகேட் காப்பியை விண்டோ டெலிவரி கொடுக்கறதா என்ன பண்ணுவோம், அந்த ஒரு காப்பியில அக்விட்டன்ஸ் வாங்கிடுவோம், இன்னொன்னு வந்து நம்மளோட ஆஃபீஸ் காப்பியா இருப்போம். இது வந்து நார்மல். விண்டோ டெலிவரி கொடுக்கறதா 2 காப்பி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா ஒருவேளை நீங்க போஸ்ட்மேன் கிட்ட வாங்குறதுனாலும், பட் நம்ம இப்போ பிராக்டிக்கலா 3 காப்பி எடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப், அது வேற விஷயம். பட் ரூல் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்துதான் அதை டெலிவரி பண்ண போறீங்க, இன் கேஸ் ஆஃப் போஸ்ட்மேன் அப்படின்னா என்ன பண்ணும், 2 காப்பீஸையுமே போஸ்ட்மேன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஓகேவா, நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி அக்விட்டன்ஸ் வாங்கி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆர்டிகல்ஸ்ல ஒரு ஸ்லிப்ப அவங்க கிட்டே கொடுத்துருவாரு, ஆர்டிகளோட ஒரு ஸ்லிப் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஸ்லிப்ல அக்விட்டன்ஸ் வாங்கிட்டு வந்துருவாரு, டெலிவரிக்கான அக்விட்டன்ஸ் வாங்கிட்டு வந்துருவாரு. அப்போ விண்டோ டெலிவரினா ஒன்னு அவங்க கையில கொடுத்துட்டு இன்னொன்னுல நம்ம கையெழுத்து வாங்கி ஃபைல் பண்றோம். அதேதான் போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து டெலிவர் பண்ணும்போது 2 டபுள் காப்பி கொண்டு போவாரு டூப்ளிகேட்ல. ஒன்ன வந்து ஆர்டிகளோட அந்த லிஸ்ட் அவங்க கையில கொடுத்துருவாரு, இன்னொன்னு என்ன பண்ணிருவாரு, அக்விட்டன்ஸ் வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்துருவாரு. சோ இதுதான் ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். அதுதான் ரூல் 194. அதுதான். அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இன்சூர் ஆர்டிகலை எப்படி ட்ரீட் பண்ணும், அதை எப்படி டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ ரூல் 198 இஸ் வந்து எப்படி ஒரு இன்சூர் ஆர்டிகலை ட்ரீட் பண்ணும், எப்படி வந்து ட்ரீட் பண்ணும், அதுதான். சோ முதல் விஷயம், ஒரு இன்சூர் ஆர்டிகல் உங்ககிட்ட வந்து பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு என்ன செக் பண்ணும் அப்படின்னா, அது ப்ராப்பரா பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிருக்காங்களா. உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்சூர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் சீல் மஸ்ட் பி டேக்கன். எங்கெல்லாம் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணும், ஒரு ப்ராப்பர் வந்து நம்மளோட ஒரு சீல் வந்து ப்ராப்பரா வந்து அவங்க வச்சுட்டு வரணும் இல்லையா, ஒரு பர்சனல் சீல். இதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அடுத்த விஷயம் நமக்கு லிமிட் இருக்கு. நம்ம இன்சூர் ஆர்டிகல் பத்தி படிக்கும்போது பார்த்திருப்போம். சோ என்ன லிமிட், கேஷா இருக்கிற பட்சத்துல 20,000 ரூபாய்க்கு மேல நம்ம வந்து இன்சூர் பண்ண முடியாது. அதுவே வேல்யூபிள் திங்ஸ் லைக் கோல்டு, சில்வர் அது மாதிரி இருந்ததுன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்சூர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திருப்போம். சோ இவங்க இன்சூர் பண்ணிருக்கிற அந்த வேல்யூ வந்து இதுக்கு மேல எக்ஸீட் ஆகாம இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அடுத்து நேம் அண்ட் அட்ரஸோட பேரு, சென்டரோட பேரு எல்லாம் கிளியரா பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணும், அதை ப்ராப்பரா வெயிட் பண்ணி அந்த கவுண்டர் என்ன பண்ணணும், அந்த வெயிட்ட அந்த பார்சல் மேல நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல தெளிவா எழுதணும். இவ்வளவு வெயிட் இருக்கு இந்த இன்சூர் லெட்டர் ஆர் பார்சல் அப்படிங்கறத என்ன பண்ணும், தெளிவா எழுதணும். ஓகே, அடுத்து சோ இதுக்கு ரெசிப்ட் கொடுக்கும் போது அந்த ரெசிப்ட்ல ஓகேவா, இதுக்கு நம்ம ரெசிப்ட் கொடுக்கும் போது அந்த ரெசிப்ட்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத பாக்கணும். சோ அந்த ஜேர்னல் விபி ஜேர்னல் தான் நார்மலி பண்ணுவோம். அந்த மாதிரி என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கணும். சோ அட்ரஸோட பேரு, ஆஃபீஸ் ஆஃப் டெஸ்டினேஷன், எவ்வளவு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கொடுத்திருக்கோம், எவ்வளவு வேல்யூக்கு இன்சூர் பண்ணிருக்காங்க, அந்த இன்சூரன்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளவு நம்ம பார்த்திருப்போம். முதல்ல 200 ரூபாய்க்கு 10 ரூபாய், அடுத்தடுத்து 100 கிராமுக்கு 6 ரூபாய். அந்த இன்சூரன்ஸ் ஃபீ என்ன, வெயிட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஓகேவா, நம்மளோட வேர்ட்ஸ்ல நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ரெண்டுலயுமே வெயிட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் எழுதி சென்டரோட அட்ரஸ் இத்தனை டீடைல்ஸோட என்ன பண்ணுவோம், we will be giving the receipt to the sender. நம்ம சென்டருக்கு அந்த ரெசிப்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே,
அடுத்து முக்கியமான விஷயம், ஓகேவா? இது வந்து ரெண்டுமே நார்மலி என்ன பண்ணுவோம், நார்மலி ஒரு ஜேர்னல்ல டபுள் டூப்ளிகேட் காப்பி இருக்கும், ரெண்டுத்துலயுமே டேட் ஸ்டாம்ப் பண்ணிட்டு ஒரு பென்சில் காப்பி வந்து என்ன பண்ணிடுவோம், ஹேண்ட் ஓவர் வந்து நம்ம சென்டர் கிட்ட புக் பண்ணவர்கிட்ட கொடுத்துட்டு கார்பன் காப்பி வந்து நம்மளோட ஆஃபீஸ் ரெக்கார்டுக்கு நார்மலி இருக்கும். அடுத்து அக்னாலஜ்மெண்ட், கம்மிங் டு இன்சூர்ட் ஆர்டிகளோட அக்னாலஜ்மெண்ட். நமக்கு ஏற்கனவே தெரியும் இன்சூர்ட் ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட் இஸ் கம்பல்சரி அண்ட் ஆல்சோ ஃப்ரீ. அக்னாலஜ்மெண்ட் இஸ் கம்பல்சரி அண்ட் ஆல்சோ ஃப்ரீ. அப்போ நமக்கு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்றோம், சார்ஜ் வாங்குறது கிடையாது. சோ இதை பொறுத்த வரைக்கும் இன்லேண்ட் இன்சூர்ட் ஆர்டிகளுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு ஃபீஸும் கிடையாது அக்னாலஜ்மெண்ட்டுக்கு. சோ ஒரு ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு கிளர்க்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிஏ கன்சர்ன் என்ன பண்ணும், அக்னாலஜ்மெண்ட் கண்டிப்பா அவர் வந்து ஒரிஜினலாவே அவர் வந்து அஃபிக்ஸ் பண்ணிருக்காரா, அதை ப்ராப்பரா வந்து அஃபிக்ஸ் பண்ணிருக்காரா, அது வந்து டைப் பண்ணிருக்காரா என்னன்றதெல்லாம் செக் பண்ண வேண்டியது அந்த கன்சர்ன் பிஏவோட பொறுப்பு தான். சோ இன்சூர்ட பொறுத்த வரைக்கும் அந்த கண்டிஷன் ஆஃப் த ஆர்டிகல் நம்ம செக் பண்றோம், அந்த இன்சூர்டுக்கான லிமிட் தாண்டாம இருக்கான்றத பாக்குறோம், அண்ட் ஆல்சோ அந்த ஆர்டிகல் வந்து ப்ராப்பரா வெயிட் பண்ணி அந்த வெயிட் முதற்கொண்டு அந்த ஜேர்னல்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிப்ட்ல வந்து மென்ஷன் பண்றோம். ஓகே, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அக்னாலஜ்மெண்ட் இஸ் கம்பல்சரி அண்ட் ஆல்சோ ஃப்ரீ. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்தது preparation of insured articles for dispatch and closing of insured articles, rule 200 and 201. அதாவது ஆர்டிகல்ஸ டிஸ்பேட்சுக்கு எப்படி தயார் செய்வது அண்ட் ஆல்சோ அந்த இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ எப்படி வந்து க்ளோஸ் பண்றது, அந்த பேக் வந்து எப்படி க்ளோஸ் பண்றது, இதுதான் ரொம்ப 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 முக்கியம் சார். ஓகே, இதுதான் அடுத்து நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா ரூல் 200 and 201. முதல் விஷயம், ஓகே, நமக்கு இதுக்கும் அப்படிதான் நம்பர் ஸ்லிப் இருக்கும், அந்த நம்பர் ஸ்லிப் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுவோம். பட் இப்போ பிரசன்ட்லி பார் கோட் தான். முதல்ல அந்த பார்கோட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல டாப்ல ஐஎன்எஸ் இன்சூர்ட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணும், லெட்டர் ஐஎன்எஸ் அப்படிங்கறத அந்த நம்பர் அந்த பார்கோட் முன்னாடியோ அந்த ரெஜிஸ்டர் பண்ண ரெசிப்ட் முன்னாடியோ கண்டிப்பா என்ன பண்ணும், ஐஎன்எஸ் அப்படின்றது எழுதிடணும். சோ அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் ஸ்லிப்ப டாப் லெஃப்ட் கார்னர்ல போட்டுட்டு ஐஎன்எஸ் அப்படிங்கறத மறக்காம என்ன பண்ணிடணும், ஒரு நீட்டா நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணிடணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி தான் வெயிட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் வந்து வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் கட்டாயமா எழுதணும். ஓகே, அண்ட் இந்த ஆர்டிகலோட புக்கிங் அந்த நம்பர் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ண நம்பர், அதை என்ன பண்ணும் அக்னாலஜ்மெண்ட்லயும் மறக்காம மென்ஷன் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்ல சென்டர் போர்ஷன்ல நேம் ஸ்டாம்ப் எல்லாத்தையும் அஃபிக்ஸ் பண்ணிடணும். இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். அடுத்தது என்னன்னா ஆஃபீஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். ஓகேவா, அந்த அக்னாலஜ்மெண்ட்டை இன்சூர் பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்டினேஷன் ஆஃபீஸ வந்து டாப்ல அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம்ல அந்த நம்பருக்கு மேல என்ன பண்ணும், டாப்ல டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் என்னன்றது மட்டும் கிளியரா இங்க்ல வந்து கிளியரா எழுதிடணும். ஓகேவா, சரி, எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் பக்காவா வந்து இட் இஸ் புக்டு, எல்லாமே சீல் எல்லாமே கரெக்டா இருக்கு பார்த்தாச்சு. சோ புக் பண்ண உடனேவே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதுக்கான ப்ராப்பர் போஸ்டேஜ் எல்லாமே ஒட்டியாச்சு அப்படின்னு உடனே இந்த புக்கிங் கவுண்டர் பே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்சூர் ஆர்டிகலை ட்ரெஷரர் கிட்ட வந்து மேட் ஓவர் பண்ணிடுவாங்க. ட்ரெஷரர் கிட்ட மேட் ஓவர் பண்ணிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா அது கேர்ஃபுல்லா வந்து ஒரு அந்த டெலிவரி டிஸ்பேட்ச் டைம் வர வரைக்கும் அந்த இன்சூர் ஆர்டிகல் வந்து ஒரு கேர்ஃபுல்லான ஒரு ஹேண்ட்ல இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க, ட்ரெஷரி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகேவா, அடுத்தது ட்ரெஷரி கிட்ட கொடுத்துட்றாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டிஸ்பேட்ச் மெயில் வந்து டிஸ்பேட்ச் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு, பக்கமா வந்துருச்சு அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்பதான் போஸ்ட் மாஸ்டர், உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்சூர் ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் அந்த பேக் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் மட்டும் தான் ஓப்பனும் பண்ணணும் க்ளோஸும் பண்ணணும். போஸ்ட் மாஸ்டருடைய முன்னிலையில தான் இன்சூர்ட் பையர் க்ளோஸும் பண்ணணும், அட் த சேம் டைம் ஓப்பனும் பண்ணணும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப என்ன பண்றோம், ட்ரெஷரர் கிட்ட இருந்து கொடுத்ததை வாங்கிட்டு போஸ்ட் மாஸ்டரை வச்சு நம்ம வந்து பண்ண போறோம். சரி, இப்ப எப்படி பண்ணணும் பாக்குறோம். இன்சூர்ட் ஆர்டிகல் எத்தனை இருக்குன்னு பாக்குறோம். ஒரு வேளை 2 or more இன்சூர் ஆர்டிகல்ஸ், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இன்சூர் ஆர்டிகல்ஸ் ஒரே ஆபீஸ்க்கு வந்து அட்ரஸ் செய்யப்பட்டிருந்தால், ஒரே ஆபீஸ்க்கு வந்து நமக்கு வந்து அட்ரஸ் செய்யப்பட்டிருந்தால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் என்ன பண்ணும், ஒரு இன்சூர்ட் பண்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நம்மளோட மெயில் லிஸ்ட்ல எப்படி இருக்கும், எத்தனை ஆர்எல், எத்தனை ஆர்பி, எத்தனை இன்சூர்ட் லெட்டர், எத்தனை இன்சூர்ட் பண்டில், அப்புறம் கடைசியா இப்படிதான் இருக்கும் இல்லையா. சோ என்ன பண்ணணும், 2க்கு மேற்பட்ட லெட்டர் பொறுத்த வரைக்கும் ஓகேவா, என்னது ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் ஆபீஸ்க்கு அட்ரஸ் செய்யப்பட்டிருந்தால் என்ன பண்ணும், ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் ஒரு இன்சூர்ட் பண்டில் வந்து தயார் செய்யணும். அடுத்தது ஓகே, மத்தபடி இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பண்ணணும். சோ இந்த இன்சூர்ட் என்வெலப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோட வெயிட் எல்லாம் முதல்ல மென்ஷன் பண்ணி, முதல்ல இந்த லெட்டரோ பார்சலோ அதற்குரிய வெயிட்டை பார்த்து என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு பேக்குள்ள போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு டபுள் சீல், நம்ம எல்லா ஆபீஸ்லயும் இன்சூர்டுக்குனே ஒரு சீல் இருக்கும் இல்லையா, பர்டிகுலர்லி
இன்சூர்டுக்குனே ஒரு சீல் இருக்கும் இல்லையா, அதை க்ளோஸ் முதல்ல ஆர்டிகல் போடுறோம். ஓகேவா, இன்சூர்ட் பேக்குள்ள வந்து ஆர்டிகல்ஸ் பார்சல்ஸ் போட்டு அதை என்ன பண்றோம், க்ளோஸ் பண்ணி டபுள் சீல் வைக்கணும். ரொம்ப சேஃபா என்ன பண்றோம், டபுள் சீல் வைக்கிறோம். அந்த டேக் மேல, ஓகேவா, அந்த டேக் மேல அந்த ஆர்டிகல் பிளஸ் அந்த பையோட வெயிட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், அந்த டேக் மேல எழுதுறோம். அந்த டேக் மேல எழுதிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மெயில் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலயும் என்ன பண்றோம், அந்த இன்சூர்ட் ஆர்டிகல்னுடைய நம்பருக்கு நேரா எவ்வளவு வெயிட் அப்படிங்கறத நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணுவார். ஓகே, சோ இன்சூரன்ஸ் சீல் வச்சு ஒரு டபுள் சீல் வைக்கிறோம். ஓகே, அந்த லெட்டருடைய வெயிட்ட ரெட் இங்க்ல, ஓகேவா, என்ன பண்ணும், நம்மளோட அந்த ஜேர்னல் காப்பில என்ன பண்றோம், கிளியரா நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணி அனுப்புறோம். ஓகே, சோ போஸ்ட் மாஸ்டர் என்ன செக் பண்ணும், கண்டிப்பா அந்த இன்சூர்ட் பண்டில் அல்லது அந்த லெட்டர் அல்லது பார்சல் வந்து கரெக்டா தான் என்டர் பண்ணிருக்காங்களா, அந்த பண்டில் வந்து கரெக்டா அப்ரோப்ரியேட் அந்த பேக்ல தான் உள்ள போடுறாங்களான்றதையும் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கணும். சோ முதல்ல இன்சூர்ட் ஆர்டிக்கலை வந்து ஒரு பேக்குள்ள போடுறாங்க. அந்த பேக்ல எந்த விதமான லிஸ்டும் இன்க்ளூட் பண்ணப்பட மாட்டாது. அதை க்ளோஸ் பண்ணி ஒரு டபுள் சீல் வச்சு, இன்சூர்ட் சீலை வச்சு என்ன பண்றோம், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அண்ட் ஆல்சோ அந்த லிஸ்ட்ல என்ன பண்ணிடுறோம், வெயிட் வந்து நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல எழுதி பண்ணிடுறோம். அடுத்து இத வந்து என்ன பண்றாங்க, அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ரெஜிஸ்டர்ட் பேக் அல்லது பார்சல் பேக்ல உள்ள போடுறோம். அப்போதான் என்ன பண்ண போறோம், அந்த லிஸ்ட்ல போடுறோம். அந்த லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வெயிட்ல நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஃபிகர்ஸ்ல எல்லாமே இருக்கும். சோ அந்த பார்சல் பேக்கையோ அல்லது ரெஜிஸ்டர்ட் பேக்கையோ வெளியில இருந்து பார்க்கும்போது அதுக்குள்ள இன்சூர்ட் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. அதை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் உள்ள இருந்து என்ன வரும், ஒரு இன்சூர்ட் பை வரும். அந்த டபுள் சீல பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாங்க அந்த ஆபீஸ்ல என்னது, ஒரு இன்சூர்ட் பை வந்திருக்குன்னு. அப்படியே எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் மாஸ்டரை கூப்பிட்டு அவரோட பிரசன்ஸ்ல மட்டும்தான் அந்த பேக் வந்து ஓபன் பண்ணும். சோ போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, ரெஜிஸ்டர்ட் லிஸ்டோடைய 2 காப்பீஸையும் இந்த செக் பண்ணது, இந்த வெயிட் எல்லாம் செக் பண்ணார் இல்லையா, அந்த செக்கை கேரி அவுட் பண்ணதுக்காக தன்னுடைய சிக்னேச்சர் என்ன பண்ணுவாரு, தன்னோட சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு போயிடுவாரு. சோ திஸ் இஸ் ஹவு ஒரு இன்சூர்ட் ஆர்டிகல் எப்படி வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணி அந்த பையை எப்படி க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். சோ இதுல முதல்ல ஒரு ஆர்டிகல் போட்டு ஒரு இன்சூர்ட் பேக் டபுள் சீல் க்ளோஸ் பண்றோம். அதை வந்து அந்த கரஸ்பாண்டிங் ரெஜிஸ்டர்ட் பேக்கோ அல்லது பார்சல் பேக்லயோ போட்டு லிஸ்டையும் உள்ள போட்டு மேல வந்து நார்மல் ரெஜிஸ்டர்ட் பேக்காகவோ பார்சல் பேக்காகவோ அது வந்து க்ளோஸ் செய்யப்படும். இதுதான். சோ அந்த போஸ்ட் மாஸ்டர் அவரோட பிரசன்ஸ்ல வெயிட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி செக் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் லிஸ்ட்ல என்ன பண்ணுவாரு, தன்னோட சிக்னேச்சர் வந்து அவர் வந்து போட்டுருவார். ஓகேவா, சோ திஸ் இஸ் வாட் ஹவு யூ டீல் த ரெஜிஸ்டர்ட், நீங்க இன்சூர்ட் பையை எப்படி டீல் பண்ணுவீங்கன்றது அதான். அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரி ஆஃப் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் எக்ஸீடிங் த பிரிஸ்கிரைப் வேல்யூ. அதாவது நம்ம முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு ஒரு போஸ்ட்மேன் வந்து எவ்வளவு இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் அவர் கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கு நமக்கு நார்ம்ஸ் இருக்கு இல்லையா. இப்ப வர நமக்கு கன்சாலிடேட்டடா நமக்கு லிமிட் வந்தாச்சு. ஒரு ரூரல் போஸ்ட்மேன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேல்யூ, விபி, இன்சூர்ட், வேல்யூபிள்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம். ரூரல் போஸ்ட்மேனா இருந்தா 30,000 வரைக்கும் கொண்டு போகலாம். அர்பன் போஸ்ட்மேனா 40,000 வரைக்கும் கொண்டு போகலாம், 40,000 வரைக்கும். அதுவே ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேன் அல்லது ஜிடிஎஸ் ஆக இருந்தால் 15,000 ரூபாய் வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இன்சூர் விபி மட்டும் தனியா பார்க்கும்போது இன்னொரு ஒரு பர்டிகுலர் லிமிட் இருக்கு, 20,000, 30,000 இந்த மாதிரி லிமிட். ஒருவேளை அந்த லிமிட்டை தாண்டி ஒருத்தர் வந்து இன்சூர்ட் வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டால், ஓகேவா, அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொசீஜர், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சோ அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது அந்த போஸ்ட்மேன் கிட்டயோ வில்லேஜ் போஸ்ட்மேன் கிட்டயோ அந்த ஆர்டிகிளை நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு இன்டிமேஷன் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அட்ரஸிக்கு, ஓகேவா, அதை வந்து கொண்டு போய் கொடுக்க சொல்லுவோம். சோ இந்த இன்டிமேஷன் வந்து யார் மூலமாக போகும் அப்படின்னா போஸ்ட்மேன் மூலியமா தான் போகும். சோ போஸ்ட்மேன் புக்ல கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம், என்டர் பண்ணி அந்த இன்டிமேஷனை கொண்டு போய் இந்த போஸ்ட்மேன் வந்து கொடுக்க சொல்லுவோம். ஓகேவா, சோ அந்த ரெசிப்டையும் அக்னாலஜ்மெண்ட் அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட்டையும் வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஓகே, சோ ஒரு இன்டிமேஷன் என்ன பண்றாரு போஸ்ட்மேன் போய், இந்த மாதிரி உங்களுக்கு இன்சூர்ட் ஆர்டிகல் வந்திருக்கு, என்னால என்னோட லிமிட் எக்ஸைட் ஆகுறதுனால அதை நீங்க விண்டோ டெலிவரி ஆஃபீஸ்ல வந்துதான் இந்த ஆஃபீஸ் டைம்ல தான் வாங்கிக்கணும். நம்ம ஏற்கனவே இருக்கு இல்லையா விண்டோ டெலிவரி எந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள பண்ணலான்னு, அந்த டைம்ல வந்து யூ கேன் கலெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டிமேஷன் கொடுத்ததுக்கான அக்னாலஜ்மெண்ட்டையும் என்ன பண்ணும், அந்த அட்ரஸிடம் இருந்தோ அவருடைய ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட இருந்தோ பெற்றுக்கொண்டுதான் வர வேண்டும். சோ இதுக்கு ஒரு புக் இருந்தது, எப்படி நமக்கு போஸ்ட்மேன் புக் இருந்ததோ புக் ஆஃப் ரெசிப்ட் ஃபார் இன்டிமேஷன் நோட்டீசஸ் டெலிவர்ட்னு ஒரு புக் இருக்கு. ஓகேவா, அதுல என்ன பண்ணும், அவர் வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது பார்சல் அசிஸ்டன்ட் கிட்ட காமிச்சிடணும். இப்ப நமக்கு அப்பதானே தெரியும் இல்லையா அந்த இன்சூர் ஆர்டிகலுக்கான அவர் வந்து இன்டிமேஷன் சர்வ் பண்ணாரா இல்லையான்றது எல்லாமே நமக்கு அப்பதான் தெரியும். ஓகே, இப்போ கஸ்டமர் என்ன பண்றாங்க, அந்த அட்ரஸை வந்து
அந்த ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தூக்கிட்டு வருவாங்க. ஓகேவா? அந்த அட்ரஸை வந்து அந்த ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அந்த அந்த இன்டிமேஷன்ல ஒரு சிக்னேச்சர் போட சொல்வோம். சோ அவங்க அந்த இன்டிமேஷன் லெட்டர் வாங்கும் போது கொடுத்த அக்னாலேஜ்மெண்ட்ல அந்த கையெழுத்தும் இப்ப போடக்கூடிய கையெழுத்தும் டேலி ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்டிகல் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, சோ இப்ப போடக்கூடிய அந்த சிக்னேச்சருக்கும் இன்டிமேஷன் வாங்கும் போது அவங்க கொடுத்த அக்னாலேஜ்மெண்ட் கையெழுத்தும் ஒத்து போனால் அந்த ஆர்டிகல் என்ன பண்ணிடலாம், நம்ம அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம். இன்கேஸ் ஓகேவா, அந்த அவர் வரல, அட்ரஸி வரல. ஓகே, அந்த அட்ரஸி வரல, அவர் வந்து அவரோட ஒரு ஏஜென்ட்டையோ இல்ல ஒரு ஆத்தரைஸ் பர்சனையோ அந்த மாதிரி அனுப்புறாங்க அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடென்டிபிகேஷன் முதலே சொன்னோம் இல்லையா. ஃபார் எனி டவுட்ஸ் நார்மலாவே விண்டோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் நார்மலி வி அப்டைன் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்னு கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணலாம். சோ அந்த அட்ரஸி வராம வேற ஒருத்தர் வராரோ இல்ல ஏதாவது டவுட் இருக்கோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ப்ராப்பர் அக்விட்டன்ஸ் வாங்கிட்டு ஒரு ப்ராப்பர் ஐடென்டிபிகேஷன் ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்கி அவர் தான் அவரா அப்படின்றத கன்ஃபார்ம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கலாம். சரி, இந்த விண்டோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்சல்ஸ் இந்த இன்ஷூர்ட் இதெல்லாமே டெலிவரி ஆபீசஸ்ல மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா, ஒரு சில நோ டெலிவரி ஆபீசஸையும் அந்த டிவிஷன் ஹெட் பார்த்து அப்ரூவ் பண்ணியிருந்தா என்ன பண்ணலாம், நோ டெலிவரி ஆபீசஸ்ல கூட விண்டோ டெலிவரி எஃபெக்ட் பண்ணலாம். ஆனா எல்லா நோ டெலிவரி ஆபீசஸும் இல்ல, இந்த பர்பஸ்க்காகவே அந்த டெலிவரி ஏரியால தான் அந்த கஸ்டமர் இருக்காரு, அவர் அந்த நோ டெலிவரி ஆபீஸ் தான் அவருக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல நம்மளோட டிவிஷன் ஹெட் என்ன பண்ணிருப்பாரு, ஆத்தரைஸ் பண்ணிருப்பாரு, இதை வந்து இந்த நோ டெலிவரி ஆபீஸ்லயும் டெலிவர் பண்ணலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம டெலிவரி ஆபீஸ் என்ன பண்ணுவோம், அதை வந்து அந்த நோ டெலிவரி ஆபீஸ்க்கு என்ன பண்றது, ஒரு யூசுவல் மேனர்ல டெலிவரி கொடுக்குற மாதிரி டெலிவரி எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த நோ டெலிவரி ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு இன்டிமேஷன் ஒரு அக்விட்டன்ஸ் வாங்கிக்குவோம். அந்த நோ டெலிவரி ஆபீஸ் என்ன பண்ணலாம், விண்டோ டெலிவரியில அந்த கஸ்டமருக்கு அந்த ஆர்டிகிள் கொடுக்கலாம். சோ இதுவும் நம்மளோட இந்த சேம் ரூல்ல தான் நமக்கு இருக்கு. அடுத்தது ஓகேவா, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விபி ஆர்டிகல். ஓகேவா, ஒரு விபி ஆர்டிகல், ஒரு விபி வந்து ஒருத்தர் புக் பண்ணிட்டாரு 500 ரூபாய் அப்படின்னு போட்டு ஒரு விபி ஆர்டிகலை புக் பண்ணி அந்த சென்டர் வந்து அனுப்பிடுறாரு. அனுப்பினதுக்கு அப்புறம் ஏதாவது அந்த தொகையை ஆல்டர் பண்றதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கானா, இப்போ கிடையாது. இப்போ நார்மலி கிடையாது, பிகாஸ் புக்கிங் டேட்டாவோட போயிடும். அந்த இடத்துல இஎம்ஓ ரீபுக் பண்றாங்க கிடையாது. பட் ஒருவேளை விபி ஆர்டிகல்ல நீங்க அதோட அந்த அமௌண்ட் வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து எதுவும் சார்ஜ் வாங்க வேண்டிய ஆக்சுவலி அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிட்டன் ரெக்வஸ்ட் அந்த விபி ஆர்டிகல் அவர்கிட்ட வாங்கி அவர் என்ன பண்ணலாம், அந்த போஸ்டிங் ஆபீஸ் அந்த டெலிவரி ஆபீஸ்க்கு என்ன பண்ணலாம், டெலிகிராம்லயோ ஃபேக்ஸ்லயோ அதற்குரிய செலவை இவரை ஏத்துக்கிட்டார் அப்படின்னா அதை அனுப்பி என்ன பண்ணலாம், அந்த அமௌண்ட் வந்து ஆல்டர் பண்ணலாம். அப்ப மேனுவலான எம்ஓ புக்கிங் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணும், யூ கேன் டூ. பட் இப்போ அப்படி கிடையாது இல்லையா, விபி பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு டிஜிட்டலா போறதுனால இப்போ இதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்ல. பட் வந்து அப்ப முன்னாடி எல்லாம் அந்த பேமெண்ட் வந்து சேர்றதுக்கு முன்னாடி மணி ஆர்டர் புக் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி அந்த டியூ டைம்ல ஆல்டர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ரிட்டன் ரெக்வஸ்ட் எழுதி பண்ணலாம் அப்படின்றதா இதுல ரூல். ஓகேவா, சோ வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்றதா இதனுடைய ரூல். ஓகேவா, அடுத்தது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்னன்னா ரூல் 213 ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் ஆஃப் விபி ஜர்னல். நம்ம சொன்னோம் இல்லையா, ரெஜிஸ்டர்ட் ஜர்னல் விபி ஜர்னல் அப்படின்னு சொன்னோம். சோ ஒருவேளை விபி ஜர்னல் ஒரு சென்டர் வந்து ஃப்ரீக்வெண்டா அனுப்புவாரு, பல்க் மெயிலர் அவரு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பல்கா விபி எல்லாம் புக் பண்ணுவாரு. அதாவது என்ன கண்டிஷன் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, 200க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் ஒரு மாசத்துல வந்து விபி ஒருத்தர் புக் பண்றாரு அப்படின்னா அந்த டிவிஷன் ஹெட் அந்த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் விபி ஜர்னலை ஆத்தரைஸ் பண்ணலாம், சாங்ஷன் பண்ணலாம். அது என்ன, நம்ம கிட்ட எப்படி ஜர்னல் டூப்ளிகேட்ல இருக்குமோ அதே போல ஒரு புக்கை என்ன பண்ணிடுவோம் அந்த பார்ட்டி கிட்ட நம்ம கொடுத்துருவோம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எந்தெந்த விபி எல்லாம் நமக்கு டெலிவரிக்கு நம்ம கிட்ட புக்கிங்க்கு பிரசென்ட் பண்றாரோ அவரே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருவார். அதுல என்ன பண்ணிடுவாரு, அந்த அமௌண்ட் சென்டர் யாரு அட்ரஸ் யாருன்றத நமக்கு இந்த ஒர்க் லோட் இல்லாம என்ன பண்ணிடுவார், அவரே பிரிஸ்கிரைப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவார். ஓகேவா, சோ நம்ம சீரீஸ் இருக்காது, இந்த ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் ஆஃப் விபி ஜர்னல்ஸ்க்கு என்ன இருக்கும், ஒரு வேற சீரீஸ் ஆன நம்பர் இருக்காது, கொலாப்ஸ் ஆகாத மாதிரி அந்த விபி ஜர்னல் அந்த ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் விபி ஜர்னல்ல அந்த ஒரு ஸ்பெஷல் புக்ல இருக்கும். ஓகேவா, சோ இது வந்து அக்கேஷனலா அனுப்பக்கூடிய பல்க் மெயிலர்ஸ்க்கு கிடையாது, ரொம்ப எப்பயாவது பல்க் அனுப்புவோம் அப்படிங்கிற ரெகுலராவே 200க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் புக் பண்ணக்கூடிய விபி ஆர்டிகல்ஸ்க்கு இது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஜர்னல்ஸ் அப்ப இருந்தது. ஓகேவா, சோ சென்டர் வந்து இந்த டூப்ளிகேட்ல எல்லாத்துலயுமே வந்து கார்பன் பேப்பர் வச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து பிரசென்ட் பண்ணுவாரு. இந்த ஒவ்வொரு ஜர்னல்லையும் இப்ப ஒரு பேஜ்லயும் 10 என்ட்ரிஸ் வந்து நார்மலி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு 10 என்ட்ரிஸ் 10 விபி கொண்டு வராரு அப்படின்னா
டூப்ளிகேட்ல ரெண்டுமே அவர் ஃபில் பண்ணிடுவாரா? சோ என்ன பண்ணிடுவோம், முதல்ல அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பென்சில் காப்பிய நம்ம எடுத்துப்போம், நம்மளோட ஃபைலிங்காக எடுத்துக்கிட்டு அந்த கார்பன் காப்பிய அவரோட பர்பஸ்க்காக, ரெசிப்ட் பர்பஸ்க்காக அப்படியே அந்த ஜேர்னல்லே விட்டுருவோம். ஓகே, இதுதான் நார்மலி பண்ணுவோம். ஒருவேளை இன்னைக்கு 10 ஆர்டிகல் கொண்டு வராம அந்த விபி புக் பண்றவரை 15 கொண்டு வர்றாரு. அப்ப என்ன ஆயிடும், ஒரு பேஜ்ல 10 ஆர்டிகல் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும், அடுத்த பேஜ்ல என்ன இருக்கும், 5 பண்ணிருக்கோம். அப்போ நம்ம பார்ஷியலா நம்ம வந்து அதை எடுத்துக்கலாமா அப்படின்னா அது எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. சோ அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விபி ஜேர்னல்ல இந்த மாதிரி பாதியா ஒரு 5 ஆர்டிகல் 3 ஆர்டிகல் அப்படி அவர் வந்து ஃபில் பண்ணி கொண்டு வந்தாருன்னா அத பேஜ் வந்து டிட்டாச் பண்ணி நீங்க வெளியில எடுக்க வேண்டாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன பண்ணிக்கலாமா, நீங்க வந்து அதுல ஒவ்வொன்றிலயும் அந்த 3 ஆர்டிகல் 5 ஆர்டிகல் இருக்கு இல்லையா, அத சைட்ல ஒரு இனிஷியல் பண்ணிட்டு மட்டும் நீங்க புக்கிங் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப நாளை அல்லது நாளை மறுநாள் மறுபடியும் அந்த பேஜ் எப்ப ஃபில் ஆகுதோ அப்ப நீங்க அந்த பேஜ் தனியா ஃபர்ஸ்ட் காப்பியை நீங்க எடுத்து நீங்க ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் இப்ப நடைமுறையில இல்ல, பட் தென் இதெல்லாம் இருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதுக்காக சொல்றேன். சோ இது வந்து டிட்டாச் பண்ணி எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க கீழே பாக்கலாம், இதெல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டரும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது எந்த ஃபர்ம், அவங்க என்னைக்கு டேட்ல போஸ்ட் பண்றாங்க, அதாவது அந்த இன்கம்ப்ளீட் பேஜ்ல கடைசியா என்ன விபி ஆர்டிகல் புக் பண்ணும், டோட்டலா அன்னைக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் புக் பண்ணாங்க, இப்படின்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்டே என்ன பண்ண சொல்றாங்க, மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. சோ போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணிக்கணும், அப்பப்போ இண்டென்ட் ஸ்பேஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளா வந்து வச்சுக்கணும். எந்தெந்த ஆபீஸ்க்கு எல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த ஆபீஸ்ல தான் அவைலபிளா வச்சுக்கணும். இது இப்போ நமக்கு நடைமுறையில் இல்ல. இதுக்கு பதிலாக என்ன பண்றோம், பல்க் மெயிலர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, டிஜிட்டல் ஃபார்மேட்ல எக்ஸலா நம்ம கிட்ட கொண்டு வந்து இன்புட்டா கொடுக்குறாங்க. நம்ம கூட பிடி ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்திருப்போம். அந்த மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாஃப்ட் காப்பியா கொடுத்தா மட்டும்தான் கமிஷன் கொடுப்போம், இல்லைன்னா கமிஷன் கொடுக்க மாட்டோம்னு இப்ப ப்ரொசீஜரே வேற. பட் அந்த டைம்ல விபி பல்கா புக் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் விபி ஜர்னல் இருந்திருக்கு. சோ இதான் ரூல், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கமிங் டு நெக்ஸ்ட் ஒன், விபிஎம்ஓ டு பி நோட்டட் இன் விபி ஜர்னல்ஸ். இதுவும் இப்ப நம்ம பண்றது கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு பிராக்டிஸ்ல இல்ல. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம விபி ஜர்னல்ல புக் பண்ணி என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து அந்த புக் ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவர் பண்ணிடுறோம் இல்லையா, ஆர்டிகல்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணிடுறோம். என்ன ஆகும், அந்த ஆபீஸ் ஆஃப் டெலிவரியில போய் அந்த விபி ஆர்டிகல் வந்து டெலிவரி ஆயிட்டு அந்த மணி ஆர்டர் என்ன வரும், திரும்ப நம்ம ஆபீஸ்க்கு தான் வரும் இல்லையா, புக்கிங் ஆபீஸ்க்கு வரும் இல்லையா டெலிவரிக்கு. அந்த டைம்ல அந்த விபிஎம்ஓ நம்பரை என்ன பண்றதா, அந்த விபி ஜர்னல்ல அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் என்ட்ரி, புக் பண்ணிருக்கிற என்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல எழுத சொல்றாங்க. ஓகே, சோ தேடி எடுத்து என்ன பண்ணும், நமக்கு என்ன பண்ணும், அதுக்கு கரஸ்பாண்டிங்கா அந்த விபிஎம்ஓ, இது விபி ஜர்னல்ல இது ஆர்டிகல் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா அந்த விபிஎம்ஓ வந்து சேர்ந்ததா, அதே அமௌண்ட்டுக்கு வந்ததா, இல்ல வேற டிஃபரெண்ட் அமௌண்ட்டுக்கு வந்திருக்கா. 500 ரூபாய் நம்ம புக் பண்ணிருக்கோம் அப்படின்னா சேம் 500 ருபீஸ்க்கு மணி ஆர்டர் வந்திருக்கா, அல்லது என்னது உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டிஃபரெண்டான அமௌண்ட்டுக்கு மணி ஆர்டர் ஏதாவது ஃபோர்ஜ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்காக இருந்த ஒரு மெக்கானிசம் அந்த காலத்துல இதுதான். பட் இப்போ நமக்கு அப்படி கிடையாது. இப்பெல்லாம் நமக்கு சிஸ்டமே என்ன ஆயிடும், நீங்க ஒரு விபிஐ டெலிவர்னு காமிச்சா மணி ஆர்டர் புக் பண்ணாம உங்களால எனக்கு டே இன் பண்ணவே இப்போ நம்மளோட சிஎஸ்ஐ என்விரான்மெண்ட் நம்மளை வந்து அனுமதிக்காது. சோ இது வந்து அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு விபிஎம்ஓ பேமெண்ட்டுக்காக ரிசீவ் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் என்ன பண்ணும், அதற்குரிய அந்த புக்கிங் என்ட்ரிய விபி ஜர்னல்ல தேடி எடுத்து அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா என்ன பண்ணும், இந்த விபிஎம்ஓ என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னு முத கொண்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது the name of office of issue, ஆபீஸ் எந்த ஆபீஸ்ல இஷ்யூ பண்ணப்பட்டது, அதோட நம்பர் என்ன, டேட் ஆஃப் விபிஎம்ஓ என்ன, இது எல்லாத்தையும் விபி ஜர்னல்ல அதுக்கு ஆப்போசிட்டா என்ட்ரியா கன்சல்ட் டேலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ ஒருவேளை ஏதாவது இன்கரெக்ட் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அது உடனடியாக போஸ்ட் மாஸ்டருடைய அவரோட பார்வைக்கு எடுத்து செல்லணும். உடனே என்ன பண்ணிடணும், அந்த பார்வைக்கு அவர் வந்து எடுத்து செல்லணும். இது ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஓகேவா, ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஏதாவது ஒரு விபிஎம்ஓ ஃப்ரீக்வெண்டா ஒரு சேம் ஆபீஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருக்கு, உங்களுக்கு சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னாலும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பி என்ன பண்ணணும், அந்த போஸ்ட் மாஸ்டரோட பார்வைக்கு அதையும் வந்து கொண்டு போய் சேர்ந்துடணும். ஓகேவா, அடுத்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்னன்னா, ப்ரொசீஜர் ஃபார் த டெலிவரி ஆஃப் விபி ஆர்டிகல்ஸ் எக்ஸீடிங் த பிரிஸ்கிரைப் லிமிட்ஸ் ஆஃப் வேல்யூ. அதேதான் இன்சூர் எப்படி அந்த லிமிட்டை தாண்டி வரும்போது ஒரு இன்டிமேஷன் கொடுப்போமோ, அதே போல விபி ஆர்டிகல்ஸும் அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது அந்த பிரிஸ்கிரைப் வேல்யூக்கு மேல போகும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளோட விபிஎம்ஓ ஃபார்ம் இது எல்லாத்தையும் ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த வேல்யூ பேபிள் பார்ப்போம். சோ ஒரு போஸ்ட்மேனுக்கு
என்ன வந்திருக்கு டெலிவரி அந்த அந்த நார்ம்ஸ் படி அவரோட லிமிட் படி தான் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஒருவேளை அவரால் கொண்டு போக முடியாத ஒரு லிமிட்ஸ், அந்த லிமிட்ஸை தாண்டி அவருக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா we will prepare an intimation slip. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, RP 55 ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, RP 55 வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் கவனிச்சுக்கலாம். RP 55 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் என்ன சொல்றது, அந்த கமிஷனோட கொடுக்கக்கூடிய வேல்யூல அதோட பேக் சைட்ல நீங்க ஹரிசோண்டல் போர்ஷன் இல்லாம வெர்டிகல் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன காலம் இருக்கும் இல்லையா. அந்த இன்டிமேஷன் தான் என்ன பண்ணுவாரு விபி, அந்த வேல்யூ தாண்டி போகும்போது அந்த அட்ரஸ் கிட்டயோ அந்த ஏஜென்ட் கிட்டயோ இந்த இன்டிமேஷன் கொடுத்ததுக்கான ஒரு அக்விட்டன்ஸை வாங்கி அந்த போர்ஷனை கிழிச்சு கொண்டு வந்து அந்த போஸ்ட்மேன் புக்ல ஒட்டணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, சோ விபி ஆர்டிகல்ஸ் அந்த லிமிட்டை எக்ஸீட் ஆகி தாண்டி வரும்போது என்ன பண்றோம், நம்ம ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் ப்ரிப்பேர் பண்றோம். அது நத்திங் பட் RP 55, நம்மளோட RP 55 தான். அந்த RP 55ல இன்டிமேஷன் போர்ஷன் இருக்கு இல்லையா ஃபார்ம்ல, நீங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச அந்த அந்த பிக்சர் காமிக்கிறேன். அந்த இன்டிமேஷன் போர்ஷன் வந்து இப்படி வெர்டிகலா எழுதியிருக்காங்க, இப்படி வந்து குறுக்க இப்படி வந்து வெர்டிகலா எழுதியிருக்கும். அந்த போர்ஷனை மட்டும் என்ன பண்ணும், அதை டிட்டாச் பண்ணி என்ன பண்ணும், நம்மளோட போஸ்ட்மேன் புக்ல அவர் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, சோ அந்த அக்ரிகேட் லிமிட்டை தாண்டி போகும்போது, இதுல அக்ரிகேட் லிமிட்லாம் ஓல்டு அக்ரிகேட் லிமிட் கொடுத்திருப்பாங்க. பட் பிளீஸ் நீங்க இந்த லேட்டஸ்ட் அக்ரிகேட் லிமிட்டையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அக்ரிகேட் லிமிட் வந்து ரூரல் போஸ்ட்மேனுக்கு 30,000, அர்பன் போஸ்ட்மேனுக்கு 40,000, GDS வில்லேஜ் போஸ்ட்மேன் அல்லது GDS பொறுத்த வரைக்கும் ரூரலா இருந்தாலும் சரி அர்பனா இருந்தாலும் சரி 15,000. இதுதான் நம்மளோட அக்ரிகேட் அமௌண்ட். விபி, இன்ஷூர்ட், இப்ப இருக்கக்கூடிய COD எல்லாம் சேர்த்து அக்ரிகேட் லிமிட். இந்த அக்ரிகேட் லிமிட் தாண்டும் போது இது பண்ணுவோம். ஓகேவா, இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த இன்டிமேஷனை இவர போஸ்ட்மேன் புக்ல எடுத்து நம்ம வந்து அவங்களை அனுப்புவோம். இந்த ஆர்டிகல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா லாக் அண்ட் கீ வச்சு நம்ம வந்து பிரிசர்வ் பண்ணிடுவோம் நம்மளோட ஆபீஸ்ல. சோ அட்ரஸ் என்ன பண்ணுவாரு, அந்த RP 55 இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொண்டு வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒண்ணு காமிச்சு அவர் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட விண்டோ டெலிவரிக்காக பிரிஸ்கிரைப் பண்ண நேரத்துக்குள்ள அவர் வந்தார் அப்படின்னா நம்ம விண்டோ டெலிவரி அவருக்கு எஃபெக்ட் பண்ணிடலாம். சோ இதுதான் விபி ஆர்டிகல் வந்து லிமிட் தாண்டி அந்த போஸ்ட்மேனுக்கு வரும்போது வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்றது இதுதான். ஓகே, சோ சேம் அதே தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூல் 222 டெலிவரி ஆஃப் விபி ஆர்டிகல்ஸ் இஃப் வேல்யூ எக்ஸீடிங் பிரிஸ்கிரைப் லிமிட். அதேதான் இருக்கும். சோ முதல்ல அந்த லிமிட்டை தாண்டி வரும்போது அதை லாக் அண்ட் கீ போட்டு டெலிவரி பெண்டிங் வச்சுட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ரெசிப்ட் வந்து கொடுத்துட்டு அந்த இன்டிமேஷனுக்காக அந்த ரிவர்ஸ்ல கொடுக்கக்கூடிய அந்த போர்ஷனை எடுத்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அவங்க வந்து அந்த இன்டிமேஷன் என்ன பண்ணிடுவாரு, போஸ்ட்மேன் தன்னோட போஸ்ட்மேன் புக்ல எடுத்து ப்ராப்பரா இன்டிமேஷன் கொடுத்ததுக்கான ஒரு ப்ரூஃபா வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து காமிப்பார். ஓகே, அதே போலதான் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு நோ டெலிவரி சப் ஆஃபீஸ் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அந்த சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் தான், நம்மளோட SP டிவிஷன் ஹெட் தான் அதுக்கான ஸ்பெஷல் ஆத்தரைசேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றது இதுதான். ஓகேவா, சோ இதுதான் என்னது, இந்த ரூல் 222 அப்படிங்கிற அந்த ரூல் வந்து இதுதான். ஓகே, சோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடைசி ரூல் நம்மளோட என்ன அப்படின்னா விபி ஆர்டிகல் டெலிவர்ட் அஸ் அன் ஆர்டினரி ரெஜிஸ்டர் ஆர்டிகல். ஒரு விபி ஆர்டிகல் வந்து தவறுதலாக தெரியாம என்ன ஆயிடுச்சு, அது ஆர்டினரி ரெஜிஸ்டர் ஆர்டிகலா டெலிவர் பண்ணிட்டோம். எந்த ஒரு அமௌண்ட்டும் அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணல. இந்த கேஸ்ல அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகவோ ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு திரும்ப வருது. அப்ப என்ன பண்ணணும், அப்போ அந்த விபி ஆர்டிகலுக்கு உண்டான வேல்யூ அண்ட் மணி ஆர்டர் கமிஷன் ரெண்டும் சேர்த்து அந்த அட்ரஸ் கிட்ட இருந்தையோ அவருடைய ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட், அவரோட ஏஜென்ட் கிட்ட இருந்தோ கிரெடிட் பண்ணி என்ன பண்ணும், அதை UCRல கிரெடிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ACG 67 மணி ரெசிப்ட் இருக்கு இல்லையா, அதுல போட்டு UCRல கிரெடிட் பண்ணும்னு சொன்னாங்க. சோ இந்த பக்கம் ரெசிப்ட்ல வந்துடும் UCR. அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம இந்த பக்கம் பேமெண்ட் சைட்ல என்ன பண்ணோம், அதுக்கு உண்டான VPMO புக் பண்ணி அனுப்பணும். சோ நெசசரி என்ட்ரிஸ் வந்து ப்ராப்பரா அதுக்கான விபி ரெஜிஸ்டர்ல இந்த மாதிரி இப்படி தவறுதல் நடந்துருச்சு. சோ அதனால அந்த SPM என்ன பண்ணுவாரு, இந்த VPMO வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடுவாரு. சோ இடது பக்கத்துல ரெசிப்ட்ல வந்து அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி என்ன பண்ணும், அந்த மணி ஆர்டர் கமிஷனை UCRல கிரெடிட் பண்ணிடுறோம். அதுக்கு ஈக்குவலண்டான அதுக்கு சமமான பேமெண்ட் என்ன பண்ணிடுறோம், இந்த பக்கம் VPMO புக் பண்ணி அனுப்பிடுறோம். அப்ப டேலி கணக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து டேலி. சோ இது வந்து ஒருவேளை விபி ஆர்டிகலா ஆர்டினரி ரெஜிஸ்டர் ஆர்டிகலா தெரியாம டெலிவர் பண்ணி அது ஒரு கம்ப்ளைண்ட் மூலியமாகவோ எப்படியோ நமக்கு வரும்போது எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த ரூல் 27A. ஓகே, இதுதான் இந்த லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இந்த லாஸ்ட் ரூல் வந்து இதுதான். சோ ஒருவேளை அந்த அட்ரஸையும் சொல்லிடுறாரு, இல்ல அதெல்லாம் தர முடியாது, இதெல்லாம் உங்களோட கேர்லெஸ்னஸ் தான், நான்லாம் அது கொடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், வேற வழியே இல்ல, அந்த டெலிக்வென்ட் அபிஷியல் யார் வந்து அந்த தவறுதலா ரெஜிஸ்டர் ஆர்டிகலா ஆர்டினரி ரெஜிஸ்டர் ஆர்டிகலா டெலிவர் பண்ணாரோ அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் மாதிரி பண்ணி
அததான் என்ன பண்ணுவோம், நம்ம விபி மணி ஆர்டரா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து இந்த பக்கம் யூசிஆர், இந்த பக்கம் யூசிபி அன்கிளாசிஃபைட் பேமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு கான்ட்ரா டெபிட் ஒரு என்ட்ரி வந்து நம்ம இந்த பக்கம் ஈக்குவலண்டா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, so this is all about the volume 6 part 1. so நம்ம பேசிக்கா இது வரைக்கும் நம்ம முதல்ல MDW னா என்ன அந்த மாதிரி பேசிக்கா பார்த்தது இல்லாம நம்ம இன்னியோட இந்த வால்யூம் 6 பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட்டா வந்து நம்ம இன்னியோட கவர் பண்ணிட்டோம். சோ நம்ம கைட்ல பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் 6 பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில முக்கியமான ஜிஸ்ட் பாயிண்ட்ஸும் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க ரொம்ப கிறிஸ்பா. அதையும் நீங்க மறக்காம நீங்க ப்ராப்பரா நீங்க எக்ஸாமினேஷனுக்கு we are very nearing the examination. அதை நீங்க எல்லாரும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, சோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கோஆபரேஷன் அண்ட் தேங்க்யூ சோ வெரி மச் அண்ட் ப்ரிப்பேர் வெல். ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு வந்து நீங்க படிக்கிறதுக்காக ஸ்டடிலையும் திருப்பி நாங்க ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல கூப்பிடுவோம். போஸ்ட்மேன் கிளாஸ் மட்டும் நடக்கும். அதுல விருப்பம் உள்ளவங்க நீங்க போஸ்ட்மேன் கிளாஸ்ல ஜிடிஎஸ் இருந்ததுன்னா போஸ்ட்மேன் கிளாஸ்ல கலந்துக்கங்க. அதுவும் கிட்டத்தட்ட முதல்ல இதே சப்ஜெக்ட் தான் திருப்பி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு யூடியூப் சேனல்ல வந்து எல்லாத்தையும் எங்க பாடத்தை திருப்பி பார்த்துட்டே இருங்க. எவ்வளவு நீங்க பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய மனசுல பைகாட் வரும். தயவு செஞ்சு இதெல்லாம் பாருங்க, பார்த்து உங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம். வித் பெஸ்ட் விஷஸ் KVS. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். Thank you all.